Hello everyone, good evening. Welcome back to the session. Just confirm me, am I audible? Just confirm me, am I audible or not? Right, okay. Fine. Okay, so நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு 45 மீன் 75% எல்லாம் முடிச்சாச்சு ஓகேங்களா. ஸோ மெண்டலியன் பிரின்சிபல்ஸ், டாமினன்ஸ், செக்ரிகேஷன் அதெல்லாத்தையும் முடிச்சிட்டோம். எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் மெண்டலியன் பிரின்சிபல்ஸ் அதெல்லாத்தையும் முடிச்சாச்சு. phenocopies, sex linkage, crossing of sex, determination, mapping methods எல்லாம் முடிச்சாச்சு. சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இன்னும் மைக்ரோபியல் ஜெனetics இருக்கு இல்லைங்களா. ஸோ இது கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு. இந்த மைக்ரோபியல் ஜெனetics அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஹியூமன் ஜெனetics we have completed. இப்ப மியூட்டேஷன் இந்த கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூட்டேஷனை பத்தி நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. சோ மியூட்டேஷன்னா என்ன, அதுல இதோடைய டைப்ஸ் எல்லாம் என்னன்னு பார்ப்போம். The structural and numerical alterations of chromosome இருக்கு இல்லைங்களா. சோ அதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டெலிஷன், டியூப்ளிகேஷன், இன்வர்ஷன், டிரான்ஸ்லோகேஷன், பிளாய்டி இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். Quantitative genetics we have completed. Recombination, homologous and non-homologous இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. Good evening ma'am, continue. So the population genetics, so இந்த recombination, population genetics இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி டாபிக்ஸ் தான், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, சோ இத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்னு ஈகாலஜி எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது இல்ல அப்படின்னா நம்ம இங்கேயே கூட அதை முடிச்சிடலாம். அண்ட் அனிமல் பிரீடிங் இன்னும் ஒரு 3 to 4 டாபிக்ஸ் அப்படிங்கறத நமக்கு பெண்டிங் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 2 டாபிக்க முடிச்சிருவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீனோமிக் இம்ப்ரிண்டிங். ஜீனோமிக் இம்ப்ரிண்டிங் அப்படிங்கறத சிலபஸ்ல டைரக்டா மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும் இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. So genomic imprinting and mutation we are going to cover in this today's class. Okay, so any doubts? Any doubts regarding the syllabus or the previous classes? Edavadhu doubts irukungla? Last class pathadilla? Need any clarification? Yes or no? Right, fine, okay. So புது டாபிக்கா இருக்கும் இது எல்லாத்துக்குமே. இந்த ஜீனோமிக் இம்ப்ரிண்டிங் அப்படிங்கிறது, அதனால கொஞ்சம் தெளிவா கவனிங்க ஓகேங்களா. ஜீனோமிக் இம்ப்ரிண்டிங், ஓகே. So genomic imprinting அப்படின்னா it is an epigenetic factor or epigenetic phenomenon in which certain genes are expressed depending on whether they are inherited from the mother or the father. அதாவது பொதுவா என்ன நடக்கும், மதர் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க, ஃபாதர் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க, இவங்களோட எக், இவங்களுடைய ஸ்பெர்ம், இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கேமெட் ஆர் ரீப்ரொடக்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் தான் நம்ம ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். அந்த ஃபியூஷன் நடந்த பிற்பாடு என்ன நடக்கும் அப்படின்னா சைகோட் அப்படிங்கிறது ஒண்ணு ஃபார்ம் ஆகும், விச் இஸ் ஹாப்ளாய்ட் இன் நேச்சர். இதுதான் ஃபர்தரா ஒரு பேபியா டெவலப் ஆக போற ஒரு விஷயம் ஓகேங்களா. இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இம்ப்ரிண்டிங் அப்படிங்கறதுல என்ன நடக்குது அப்படின்னா ஒண்ணு மதர்ல இருந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அந்த பர்டிகுலர் கேரக்டர் அப்படிங்கிறது. நம்ம இங்க என்ன பார்த்திருக்கோம், 23 குரோமோசோம், இங்க ஒரு 23, ரெண்டும் சேர்ந்து 46, அதுதான் சைகோட்டுன்னு பார்த்தோம். ஆனா இந்த ஜீன்ஸ், சில ஜீன்ஸ் இருக்கும், அந்த சில ஜீன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதரோடதை மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகுது ஓகேங்களா. அதாவது மதர் கிட்ட இருந்து இன்ஹெரிட் ஆகுது, அப்படி இல்லையா ஃபாதர் கிட்ட இருந்து இன்ஹெரிட் ஆகுது. இந்த மாதிரி மதர் இன்ஹெரிட் ஆகுது, ஃபாதரோடைய ஜீன் வந்து சைலன்ஸ்டா இருக்கு ஓகேங்களா. அப்படி இல்லையா ஃபாதரோடது இன்ஹெரிட் ஆகுது, மதரோடைய ஜீன் அப்படிங்கிறது சைலன்ஸ்டா இருக்கு ஓகேங்களா. சோ இததான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீனோமிக் இம்ப்ரிண்டிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒன் பேரண்டல் அல்லீல் பிகம் சைலன்ஸ்ட். எப்படி என்ன நடக்குதாமா, பேரண்ட் அல்லீல், அந்த பேரண்டல் அல்லீல் அப்படிங்கிறது ஐதர் இட் வில் பி அ மதர் ஆர் இட் வில் பி அ ஃபாதர் ஓகேங்களா. ரெண்டுல ஏதோ ஒன்னு எக்ஸ்பிரஸ் ஆகுது, ஒன்னு ரிமைன் சைலன்ஸ்
ஓகேங்களா? சோ அப்ப எது சைலன்ஸ்டா இருக்கோ அததான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீனோமிக் இம்பிரிண்டிங் அப்படின்னு சொல்வோம். சரிங்களா? சரி. இப்ப எப்படி அந்த பேரண்டல் அல்லீல் சைலன்ஸ்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ மெதைலேஷன் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன். டிஎன்ஏ மெதைலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இங்க பாக்குற சில விஷயங்கள்லாம் நம்ம எங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலிகுலர் பயாலஜி, இந்த ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுலதான் நம்ம படிக்கணும். அதுல நம்ம கொஞ்சம் கிளியரா அதுல பார்க்கலாம். அதாவது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ மித்தைலேஷன் ஒன்றும் கிடையாது. டிஎன்ஏல என்ன இருக்கும்? அடினைன், குவானைன், டைம், சைட்டோசின் அண்ட் தைமின் இதெல்லாம் இருக்கு இல்லையா? மேக்சிமம் இந்த சைட்டோசின்ல தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மித்தைலேஷன் அப்படிங்கிறது நடக்கும். மித்தைலேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாடிஃபிகேஷன், ஜஸ்ட் அடிஷன் ஆஃப் மித்தைல் குரூப். மித்தைல் குரூப் ஆட் ஆகுற அந்த ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மித்தைலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன். ஹிஸ்டோன் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அ புரோட்டீன் விச் இஸ் கவரிங் அ டிஎன்ஏ இல்லைங்களா? இந்த புரோட்டீன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏவை கவர் பண்ணுது. சோ அதுல சில மாடிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். யூஸ்வலா ஹிஸ்டோன் அப்படிங்கிறது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டமர். இதெல்லாம் நம்ம அது சம்பந்தப்பட்ட இடம் வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பேரண்டல் அல்லீல் அப்படிங்கிறது சைலன்ஸ் தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா டிஎன்ஏ மித்தைலேஷன், ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற ரெண்டு விஷயம். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது? ஒரே ஒரு பேரண்டல் காப்பி மட்டும் தான் ஆக்டிவா இருக்கு. இன்னொரு பேரண்டல் அல்லீல் அப்படிங்கிறது சைலன்ஸ்டா இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ரைட். நார்மலா என்ன நடக்கணும்? பேரண்டல் அல்லீல்ஸ் அண்ட் மேட்டர்னல் அல்லீல்ஸ் அண்ட் பேட்டர்னல் அல்லீல்ஸ், மதரோடைய அல்லீல், ஃபாதரோடைய அல்லீல், இது ரெண்டுமே என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஆகணும். ஆனா ஜீனோமிக் இம்பிரிண்டிங்ல ஒரே ஒரு அல்லீல் மட்டும் தான் ஆக்டிவா இருக்கு. இன்னொரு அல்லீல் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைலன்ஸ்டா இருக்கு. ஓகேங்களா? இதுதான் ஜீனோமிக் இம்பிரிண்டிங்ல நடக்க ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ எப்படி மெயின் மெக்கானிசம் ஆஃப் ஜீனோமிக் இம்பிரிண்டிங் என்னன்னு பார்த்தோம். என்ன ஆகணும்? டிஎன்ஏ மித்தைலேஷன் அப்படிங்கிறது நடக்கணும். அப்படி இல்லைன்னா ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்கணும்னு பார்த்தோம். டிஎன்ஏ மித்தைலேஷன் அட் சிபிஜி ஐலண்ட்ஸ். அது என்ன சிபிஜி ஐலண்ட்ஸ் அப்படின்னா சைட்டோசின், பாஸ்பேட் குரூப், குவானைன், இது எல்லாத்தையும் வந்து நம்ம நியூக்ளிக் ஆசிட்ஸ் டிஎன்ஏ பத்தி, டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கும் போது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது ஒரு குரூப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியோடைட். அந்த ஒரு நியூக்ளியோடைட்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ், சுகர், பாஸ்பேட் குரூப் இருக்கும். சரிங்களா? இந்த பாஸ்பேட் குரூப் தான் அடுத்த வர நியூக்ளியோடைடு. அதாவது ஒரு நியூக்ளியோடைட்ல என்ன இருக்கும்? பேஸ், சுகர், பாஸ்பேட் குரூப் இருக்கும் இல்லையா? இந்த பாஸ்பேட் குரூப் தான் இந்த ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த பாண்ட் ஃபார்மேஷன். அது என்ன பாண்ட்? பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனாலதான் சைட்டோசின், பாஸ்பேட், குவானைன், இந்த மாதிரி சைட்டோசினும் குவானைனும் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியால தான் டிஎன்ஏ மித்தைலேஷன் அப்படிங்கிறது நடக்குது. இதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மித்தைலேஷன் அப்படிங்கிறது சைட்டோசின்ல நடந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நடக்கல. ஜென்ரலா என்ன நடக்கணும்? டிஎன்ஏ அப்படிங்கிறது ரெப்ளிகேட் ஆகணும். டிஎன்ஏங்கிறது ஆர்என்ஏவா டிரான்ஸ்கிரிப்ட் ஆகணும். ஆர்என்ஏ வந்து புரோட்டீனா டிரான்ஸ்லேட் ஆகணும். சரிங்களா? சோ அதாவது இரட்டிப்பாதல், படியெடுத்தல், மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற ஒரு 3 ப்ராசஸ் நடக்கும். இதுதான் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி. ஓகே, இப்ப இந்த டிஎன்ஏ வந்து டிஎன்ஏல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அது ஆர்என்ஏவா டிரான்ஸ்கிரைப் ஆகுமான்னு சொல்லி கேட்டா நடக்காது. டிஎன்ஏல மித்தைல் குரூப் அப்படிங்கறது ஆட் ஆச்சு அப்படின்னா என்ன சிக்னல்? அது டாட்டர் நியூக்ளியஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதை நம்ம இங்க பார்க்க வேண்டாம், இப்போ அது புரியாது. ஓகேயா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, டிஎன்ஏல மித்தைல் குரூப் அப்படிங்கறது ஆட் ஆச்சுன்னா ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்காது. ரெப்ளிகேஷன் நடக்கல அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நடக்காது, ஜீன் எக்ஸ்பிரஸும் ஆகாது, புரோட்டீன் சிந்தசிஸும் நடக்காது. ஓகேங்களா? சோ இதுதான் டிஎன்ஏ இம்பிரிண்டிங் அப்படிங்கிறது எதனால நடக்குது? அதனாலதான் அந்த பர்டிகுலர் அல்லீல் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஸ் ஆகல. ஓகேங்களா? இது எப்ப நடக்குது எக்ஸாக்டா அப்படின்னு சொல்லி கேட்டா கேமெட் ஃபார்மேஷன்லயே நடந்துருது. எப்போ கேமெட் ஃபார்மேஷன் நடக்கும்? இப்ப நான் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்கும் ஒரு ஸ்பெர்மும் ரெண்டும் சேர்ந்துதான் சைகோட்டா கிடைக்க போகுது.
இப்ப இதுல இருக்கிற அல்லிலும் வரும், இதுல இருக்கிற அல்லிலும் வரும். ஆனா இந்த ஸ்பெர்ம் சிந்தசிஸ் ஆகுது இல்லையா, ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்லயே கேமெட்டோஜெனசிஸ் அப்படின்னா இந்த கேமெட் சிந்தசிஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ். ஓவம் ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராசஸ் பேரு ஊஜெனசிஸ், ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராசஸ் பேரு ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். ஓகேங்களா? இதுவும் நம்ம வந்து டெவலப்மெண்டல் பயாலஜி அப்படிங்கிற ஒரு யூனிட் வரும், அதுல நம்ம பாத்துக்கலாம். பட் இங்க தேவையானதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த ஸ்பெர்ம் ஃபார்மேஷன்லயும் ஓவம் ஃபார்மேஷன், அந்த ஃபார்மேஷன் அந்த ப்ராசஸ் நடக்கும் போதே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ மித்தைலேஷன், அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகாம நடந்துருது. ஓகேங்களா? சோ அதனாலதான் த்ரூ அவுட் த எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் இந்த ஜீன் என்ன ஆகவே இல்லை, எக்ஸ்பிரஸ் ஆகவே இல்லை. ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த பாயிண்ட நல்லா தெளிவா கவனிக்கணும் நீங்க. மேட்டர்னல் இம்ப்ரிண்டிங்னா என்ன, பேட்டர்னல் இம்ப்ரிண்டிங்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு நான் என்ன சொன்னேன், ஒண்ணு மேட்டர்னல் அல்லீல் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஸ் ஆகணும், அப்படி இல்லைன்னா பேட்டர்னல் அல்லீல் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஸ் ஆகணும். ஆனா ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் எக்ஸ்பிரஸ் ஆகணும், ஒண்ணு வந்து என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா சைலன்ஸா இருக்கணும். மெட்டர்னல் இம்ப்ரிண்டிங்னு நம்ம எப்ப சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப எந்த அல்லீல் சைலன்ஸ்டா இருக்கோ அந்த அந்த அததான் நம்ம அந்த அந்த அல்லீல் தான் இம்ப்ரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்ப மேட்டர்னல் அல்லீல் எக்ஸ்பிரஸ் ஆகல, அது சைலன்ஸ்ட் ஆயிருச்சு. அப்ப அது சைலன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா இது என்ன இம்ப்ரிண்டிங், மெட்டர்னல் இம்ப்ரிண்டிங். அப்ப யாரு எக்ஸ்பிரஸ் ஆவா, பேட்டர்னல் அல்லீல் அப்படிங்கறது தான் ஆக்டிவா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ மெட்டர்னல் மீன்ஸ் மதர். எஸ் எஸ் எஸ், சாரி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. மெட்டர்னல் அப்படின்னா மதர், ஓகேங்களா? பேட்டர்னல் அப்படின்னா ஃபாதர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். ரைட். பாருங்க, அடுத்து என்ன அப்படின்னா மெட்டர்னல் இம்ப்ரிண்டிங் அப்படிங்கும் போது எந்த அல்லீல் சைலன்ஸ்டா ஆகுதோ அததான் இம்ப்ரிண்டிங்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா? மெட்டர்னல் அல்லீல் அப்படிங்கிறது சைலன்ஸ்ட் அப்படின்னா அது மெட்டர்னல் இம்ப்ரிண்டிங். அப்ப எந்த அல்லீல் இன்ஹெரிட் ஆயிருக்கும், மெட்டர்னல் அல்லீல். அப்பாவோட அல்லீல் வந்து ஆக்டிவா இருக்கும், அது இன்ஹெரிட் ஆகும். ஓகேயா? ஆனா மதரோட அல்லீல் அப்படிங்கிறது சைலன்ஸ்டா இருக்கும். ஓகேங்களா? அப்ப பேட்டர்னல் இம்ப்ரிண்டிங் அப்படின்னா பேட்டர்னல் அல்லீல் சைலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம், மதரோட அல்லீல் தான் ஆக்டிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ இதுதான் டூ டைப்ஸ் ஆஃப் இம்ப்ரிண்டிங். ரைட். இந்த கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, இந்த கொஸ்டின் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின், அதனாலதான் சிலபஸ்ல இல்லைன்னா கூட இந்த டாபிக் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஜீனோமிக் இம்ப்ரிண்டிங் டிசார்டர்ஸ். ஏன்னா ஜெனடிக்ஸ பொறுத்த வரைக்கும் நம்ம கன்ஃபைன் பண்ண முடியாது, எல்லா இடத்துல இருந்துமே ஏதாவது ஒண்ணு கேட்டு விட்டுருவாங்க, அதுக்காக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சோ அதுக்காக தான் பிராடர் வில்லை சிண்ட்ரோம். பிராடர் வில்லை சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு சிண்ட்ரோம். இப்போ இப்போ இதுல என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் பேட்டர்னல் ஜீன்ஸ் அண்ட் குரோமோசோம் 15. இதை நான் சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லைங்களா? வாட் இஸ் டிஇஎல்? டிஇஎல்னா என்னது? வாட் இஸ் டிஇஎல்? வெரி குட், டெலிஷன். வாட் இஸ் திஸ் 15? 15 அப்படிங்கிறது என்னது? குரோமோசோம் 50th. குரோமோசோம் 15th. 15th ஜீன், ஜீன்னு சொல்லக்கூடாது, 15வது குரோமோசோம்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே. கியூ அப்படிங்கிறது என்ன, லாங் ஆமா ஷார்ட் ஆமுங்களா? வெரி குட், லாங் ஆம். ஓகே. இப்ப இங்க இந்த 11 இருக்கு இல்லைங்களா, 11 அப்படி இருக்குங்க இல்லையா, அது என்னது? வெரி குட், பேண்ட். சரி, அப்ப இன்னொரு ஒன் அப்படிங்கிறது? பேண்ட் சப் பேண்ட் சொல்லக்கூடாது. வெரி குட், வெரி குட், சூப்பர். ரீஜியன். ஓகேங்களா?
ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 1 அப்படிங்கிறது ரீஜியன், அடுத்து இருக்கிற 1 அப்படிங்கிறது என்னது பேண்ட். அப்ப 11 பக்கத்துல இதுவே டாட் வச்சு 3ன்னு ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 தான் என்னது சப் பேண்ட்னு சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குரோமோசோமுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துலதான் இருந்திருக்கணும். ஓகே, சோ அப்ப இந்த லாங் ஆர்ம்ல இந்த பேண்ட்ல இருந்து இந்த பேண்ட் வரைக்கும் என்ன ஆகலாம், சில ஜீன்ஸ் அப்படிங்கிறது இட் ஹாஸ் பீன் டெலிட்டட். ஓகேயா? அப்ப டெலிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலியமா சர்டைன் ஜீன்ஸ் அப்படிங்கிறது இட் ஹாஸ் பீன் லாஸ்ட். ஓகேயா? இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க பேட்டர்னல் ஜீன்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் அப்படின்னா இந்த பிராடர்-வில்லை சிண்ட்ரோம் அப்படிங்கிறது மெட்டர்னல் இம்பிரிண்டிங்கா அல்லது பெட்டர்னல் இம்பிரிண்டிங்களா? எதுவுமே பார்க்க கூடாது. இத பார்த்து மட்டும் சொல்லுங்க. இத பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, ஆன்சரும் தப்பா சொல்லிடுவீங்க. அதனால இங்க பார்த்து கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். ஏன் மெட்டர்னல்ல வந்துச்சு அந்த இடத்துல? நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணனா இல்லையா? மெட்டர்னல்னு ஏன் சொல்றீங்க? எப்படி மெட்டர்னல் வரும்? பேட்டர்னல் ஜீன்ஸ் என்ன ஆயிடுது? நான் அதுக்கு தான் சொன்னேன் இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். ஓகேயா? பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கன்னு சொன்னேன். ஓகே, இங்க பாருங்க. அதாவது வெரி குட், பேட்டர்னல் இம்பிரிண்டிங். ஏன்னா பேட்டர்னல் ஜீன்ஸ் தான் இங்க லாஸ் ஆயிடுச்சு. அப்ப லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? மதரோட ஜீன்ஸ் மட்டும்தான் அங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ மதரோடைய ஜீன் மட்டும்தான் இருக்கு, பேட்டர்னல் ஜீன் லாஸ் அப்படின்னா ஆப்வியஸா மதர் மட்டும் தான் இன்ஹெரிட் ஆகும். பேட்டர்னல் ஜீன் அப்படிங்கிறது சைலண்டா இருந்திருக்கும். சரிங்களா? சோ அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். சோ பிராடர்-வில்லை சிண்ட்ரோம் அப்படிங்கிறது இட் இஸ் அ பேட்டர்னல் இம்பிரிண்டிங். ஓகேங்களா? இந்த நான் யூஸ் பண்ற வார்த்தையை கரெக்டா உங்க நோட்ல எழுதி வச்சிருக்கீங்க. இப்ப என்னென்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த வேர்டை நோட் பண்ணணும், இதை நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சிண்ட்ரோம் பேரை போட்டுக்கோங்க, அதுக்கு நேராவே பேட்டர்னல் இம்பிரிண்டிங்ன்றத போடுங்க. ஓகேங்களா? பேட்டர்னல் இம்பிரிண்டிங். அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், மேட்டர்னல் யூனிபேரண்டல் டைசோமி. மேட்டர்னல் யூனிபேரண்டல் டைசோமி. ஏன்னா மேட்டர்னல் ஜீன் மட்டும் அந்த ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் தான் இன்ஹெரிட் ஆயிருக்கு, பேட்டர்னல் ஜீன் சைலன்ஸ்டா இருக்கு. சோ பேட்டர்னல் இம்பிரிண்டிங்னாலும் பிராடர்-வில்லை சிண்ட்ரோம் தான், மேட்டர்னல் யூனிபேரண்டல் டைசோமினாலும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். புரிஞ்சுதா? கிவ் மீ a thumbs up if you understood. Quick, we have to see lot more. Good, very good. Next பாருங்க. இப்போ யூஸ்வலா என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலான சிச்சுவேஷன்ல, இது வந்து நார்மல் சிச்சுவேஷன் பா. நார்மலான சிச்சுவேஷன்ல பேரண்டல் அல்லீல் அப்படிங்கறது ஆக்டிவா இருக்கும், மேட்டர்னல் அல்லீல் அப்படிங்கிறது தான் இம்பிரிண்டடா இருக்கும் ஆர் சைலண்டா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எவ்ரி திங் வில் பி நார்மல். இப் த ஃபாதருடைய காப்பி அப்படிங்கிறது ஒர்க் ஆச்சு அப்படின்னா எல்லாமே நார்மலா இருக்கும். ஆனா இந்த இடத்துல பேரண்டல் ரீஜன் டெலிட் ஆனதுனால ஃபங்க்ஷனல் ஜீன் அப்படிங்கிறது இல்ல அந்த இடத்துல. ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ இதனாலதான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராடர்-வில்லை சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரோம் நடக்குது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா பேட்டர்னல் டெலிஷன். ஓகேங்களா? ஃபாதர்ல டெலிஷன் அப்படிங்கிறது நடக்குது. சோ இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் ஆஃப் பிராடர்-வில்லை சிண்ட்ரோம். அதிகமா சாப்பிடுவாங்க, ஹைப்பர்பேஜியா, ஒபிசிட்டி, ரொம்ப குண்டா இருப்பாங்க, ஷார்ட் ஸ்டாச்சர். ஸ்டாச்சர் அப்படிங்கிறது போர்ஷன் ரொம்ப சின்னதா இருக்கும், ஹைப்போகோனாடிசம், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆர் செல்ஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மெச்சூர் ஆகாது. மைல்டு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படிங்கறது மைல்டா இருக்கும், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் அப்படிங்கறதெல்லாம் ஸ்மாலா இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த கண்டிஷன் என்ன பேரண்ட்னால வருது? பேட்டர்னல் டெலிஷன்னால வர்றதுதான் பிராடர்-வில்லை சிண்ட்ரோம். சோ இதை நம்ம பேட்டர்னல் இம்பிரிண்டிங்னு சொல்லுவோம், மேட்டர்னல் யூனிபேரண்டல் டைசோமி அப்படின்னு சொல்லுவோம், மறந்துடவே கூடாது. நெக்ஸ்ட் சிண்ட்ரோம் பாத்தீங்க அப்படின்னா யா
ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம். ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோமும் பிராடர்-வில்லை சிண்ட்ரோமும் ஒரு சிப்லிங்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டும் கம்பேர் பண்ணியே ஏற்கனவே கொஸ்டின் ஓகே பிஜிடிஆர்பில கேட்கல, இட் வில் பி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரைட், ஃபைன், ஐ லீவ் வித் தட். சோ ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, குரோமோசோம் 15ல அதே குரோமோசோம் தான், குரோமோசோம் 15 தான், அதே டெலிஷன் தான். மேட்டர்னல் ஜீன்ஸ் அப்படிங்கிறது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகேங்களா, யூஸ்வலா அந்த அல்லீல் அப்படிங்கிறது மதர்ல ஆக்டிவா இருக்கணும், பேட்டர்னல் அல்லீல் அப்படிங்கிறது சைலண்டா இருக்கணும். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மதரோடைய ஜீன்ஸ் அப்படிங்கிறது it has been lost. Then tell me whether the Angelman syndrome is a maternal imprinting or paternal imprinting. If you answer right, then I would understand that you all okay with this concept. Very good. Maternal imprinting. ஓகேங்களா, very good. Right. இப்போ இந்த மேட்டர்னல் இம்ப்ரிண்டிங் அப்படிங்கறதுனாலும் அப்படியும் நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் எப்படின்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, பேட்டர்னல் யூனிபேரண்டல் டைசோமி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. பேட்டர்னல் யூனிபேரண்டல் டைசோமி அப்படின்னு சொல்லுங்க. அப்படி நோட் பண்ணி வச்சுட்டீங்களா? குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். If you finish, just give me a thumbs up. வெரி குட். இப்போ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராடர்-வில்லை சிண்ட்ரோம் அண்ட் ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல எப்படி பிராடர்-வில்லைல நம்ம இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி மைல்டா தான் இருக்கும்னு பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிவியரா இருக்கு. ஏடாக்சியா அப்படின்னா இட் இஸ் சம்வாட் ரிலேட்டட் டு நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ், சாரி நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ். ஃப்ரீக்வென்ட் லாஃபர், ஹாப்பி பப்பட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த மாதிரி. சீஷர்ஸ் அப்படின்னா ஒன் சைட் பேராலிசிஸ் மாதிரி. ஓகேங்களா, ரைட். அடுத்து மைக்ரோசெஃபாலி. மைக்ரோனா ஸ்மால், செஃபாலினா ஹெட், ஸ்மால் ஹெட், அந்த மாதிரியான கண்டிஷன். ஓகேங்களா. ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது மெட்டர்னல் டெலிஷன். ஓகேங்களா, மெட்டர்னல் காப்பி ஆஃப் அல்லீல் டெலீட் ஆகிறது மூலியமா வரக்கூடிய ஒரு டிசார்டர் தான் இது. ஓகே, ரைட். இங்க பாருங்க, அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிராடர்-வில்லை சிண்ட்ரோம் அண்ட் த ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம் ரெண்டுத்துக்கும் என்ன குரோமோசோம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பாருங்க. அதேவா இருக்கா? 15q11 சாரி 112 q13 இந்த மாதிரி இருக்குங்களா? ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, யா, சேம், குட். அடுத்து மிஸ்ஸிங் அல்லீல் பாருங்க. பேட்டர்னல் அப்படிங்கிறது இங்க மிஸ் ஆகுது, மேட்டர்னல் அப்படிங்கிறது இந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஓகேங்களா, இந்த இடத்துல சிம்டம் பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, இங்க ஹாப்பி டியூ மேனர் அப்படிங்கிற மாதிரியான எப்பவுமே ஹாப்பியா இருக்கிறது. இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிங்கிறது ரொம்ப மைல்டா இருக்கும், ஆனா இங்க ரொம்ப சிவியரா இருக்கும். ஃபீடிங் பேட்டர்ன், இவங்க ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க. இவங்க இன்ஃபன்ஸா இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிடறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகேயா, இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் என்ன விஷயம், இந்த மேட்டர்னல் அல்லீல் மிஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது நேம் ஆஃப் அ ஜீன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. UBE3A ஜீன். இந்த ஜீன் மிஸ் ஆகுறதுனாலதான் ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது நடக்குது. அதுவே பிராடர்-வில்லை சிண்ட்ரோம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஜீன்ஸ் மிஸ் ஆகும். மோர் ஸ்பெசிபிக்கலி SNRP. ஓகே, சோ இதை எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சப்போஸ் கேட்டாங்கன்னா அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் பிராடர்-வில்லை அண்ட் ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம். இன்னொரு சிண்ட்ரோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருடு-சாட்ஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிண்ட்ரோம். இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் சம்வாட் ரிலேட்டட் டு ஜீனோமிக் இம்ப்ரிண்டிங் டிசார்டர்னு இதை நம்ம சொல்ல முடியாது. டெலிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுனால, எந்த இடத்துல டெலிஷன் நடக்குது? ஷார்ட் ஆர்ம் அப்படின்னா P, குரோமோசோம் 5 டெலிஷன் அப்படிங்கிறது நடக்குது. சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், அதை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா, சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கண்டிஷனாலதான் கிருடு-சாட்ஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வருது. இது இட் இஸ் நாட் அ ஜீனோமிக் இம்ப்ரிண்டிங் டிசார்டர், இட் இஸ் ஜஸ்ட் அ குரோமோசோமல் அபரேஷன் ஆர் அப்நார்மாலிட்டினால வரக்கூடிய ஒரு சிண்ட்ரோம், டெலிஷன் சிண்ட்ரோம் நம்ம சொல்லலாம். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அழுகும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா கேட் மாதிரி இருக்கும், பூனைக்குட்டி மாதிரி இருக்கும். கேட் லைக் கிரை, மைக்ரோசெஃபாலி, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, மூன் ஃபேஸ், ஹைப்பர் டாலரிசம், இந்த மாதிரியான நிறைய கண்டிஷன்ஸ். தீஸ் ஆர் ஆல் த
டிசார்டருடைய சிம்டம்ஸ். ஓகேங்களா? ஏன் வந்து பூனைக்குட்டி மாதிரி அழுறாங்க அப்படின்னு பார்த்தா, லாரிங்ஸ் இருக்கு இல்லையா? லாரிங்ஸ் அப்படிங்கிறது தான் வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல இருந்து தான் நமக்கு வாய்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வருது. அந்த லாரிக்ஸோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? இந்த இடத்துல சரியா இருக்காது. நர்வஸ் சிஸ்டம் டிஃபெக்ட்ஸ்னால வரக்கூடிய ஒரு டிசார்டர். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எது ரொம்ப முக்கியமான பாயிண்டா அதை நான் இங்க கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த யூனிபேரண்டல் டைசோமி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கான விஷயம். அது என்ன யூனிபேரண்டல் அப்படின்னா, a child receives both the chromosome from one parent. நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? அதாவது இங்க 23 குரோமோசோம்ன்றது இருந்திருக்கணும், இங்க 23 குரோமோசோம் ரெண்டும் டியூப்ளிகேட் ஆகணும், அதுல இருந்து தனித்தனியா குரோமாட்டிட்ஸ் பிரியணும். ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்காம இந்த 2 குரோமோசோம் அப்பா கிட்ட இருந்து ஒண்ணு வந்து அம்மா கிட்ட இருந்து ஒண்ணு வந்து இந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். ஆனா என்ன ஆயிருச்சு அப்படின்னா, ஒண்ணு இந்த குரோமோசோம் அப்படியே அப்பா கிட்ட இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுது, அப்படி இல்லைன்னா அம்மா கிட்ட இருந்து அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுது. ஓகேயா? அதுதான் 2 குரோமோசோம் ஃப்ரம் திஸ் ஒன்லி ஒன் பேரண்ட். இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிபேரண்டல் டைசோமி. பிராடர் வில்லை சிண்ட்ரோம் அப்படிங்கும்போது குரோமோசோம் 15 என்ன ஆகுது? மேட்டர்னல் யூனிபேரண்டல் டைசோமி, அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் போகுது. ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோமா இருந்ததுன்னா அப்பா கிட்ட இருந்து போகுது. அப்ப இது என்ன இம்ப்ரிண்டிங்? பேட்டர்னல் இம்ப்ரிண்டிங். இது என்னது? மேட்டர்னல் இம்ப்ரிண்டிங். ஓகேங்களா? சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த யூனிபேரண்டல் டைசோமி. இது மாதிரி இந்த எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அதனால நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். ஓகேயா? ரைட். அதே விஷயம் இன்னும் சில விஷயங்களை நான் இங்க கொடுத்திருக்கேன். அதாவது நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, இதெல்லாம் நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ அதெல்லாம் தேவையில்ல. நேம் ஆஃப் அ டிசார்டர் அப்படிங்கிறது முக்கியம், குரோமோசோமல் ரீஜன் அப்படிங்கிறது முக்கியம், இந்த பேரண்ட் என்ன பேரண்ட் அஃபெக்ட் ஆகுறாங்கன்றது முக்கியம். இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டாம். இதை ரெண்டுத்தையும் மட்டும் படிச்சுக்கோங்க அட்லீஸ்ட். இந்த டிசார்டர், இந்த எந்த பேரண்ட் அஃபெக்ட் ஆகுறாங்க, அடுத்த ஸ்டெப் படிக்கணும் அப்படின்னா குரோமோசோமல் ரீஜன் வேண்டாம், இதுக்கு மேல எதையும் படிக்க வேண்டாம். ஓகேங்களா? So just have a look at that. என்னென்ன syndromes அப்படிலாம் இருக்குன்றத பாத்துக்கங்க. ஓகேங்களா? So that's all about the genomic imprinting. If you have any doubts, you can ask me now. இப்போ next ஒரு முக்கியமான டாபிக்ஸ் பார்க்க போறோம். So many disorder இருக்குங்களா புக்ல? எந்த புக்ல? டிசார்டர்ஸ் ஏற்கனவே நம்ம பாதி பார்த்தோம், ஞாபகம் இல்லைங்களா? இங்க பாருங்க, விஷயத்த புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அதாவது இம்ப்ரிண்டிங் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, முக்கியமான டிசார்டர்ஸ் நான் கொடுத்துட்டேன். இதை தாண்டி எக்ஸ்ட்ராவா உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்க படிங்க, தாராளமா படிங்க. படிக்கிறது வேஸ்டா போகுமான்றது கிடையாது. ஆனா முக்கியமான இருக்கிறது எல்லா டிசார்டர்ஸையும் வி கான்ட் டீச், ரைட்? விஷயம் இதுதான், ஜீனோமிக் இம்ப்ரிண்டிங் அப்படிங்கிறது தான் இதுதான். ஓகேங்களா? தீஸ் கைண்ட் ஆஃப் டவுட்ஸ் ஹாஸ் பீன் ஆஸ்க்ட் டு த ரெஸ்பெக்டிவ் பர்சன் பா. அதை பத்தி எனக்கு ஐடியாவே இல்ல உண்மையா. நம்ம இஸ் தட் ஸ்பெர்ம் குரோமோசோம் கான்ட்ரிபியூட் இஸ் நன். ஆமா, எதுலன்னா இதுல பிராடர் வில்லை சிண்ட்ரோம்ல. அதாவது அப்படி புரிஞ்சுக்க கூடாது நீங்க இடத்துல ஸ்பெர்ம் கான்ட்ரிபியூட் பண்ணுதா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க கூடாது. கேமட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ், அதாவது ஸ்பெர்ம் சிந்தசிஸ் ஆகணும்ன்ற அந்த ப்ராசஸ்லயே அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுதுங்கிறத தானே நம்ம படிச்சோம். டியூரிங் கேமட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ்ல தான் இந்த இம்ப்ரிண்டிங், ஜீன் சைலன்சிங், டெலிஷன் இதெல்லாம் நடக்குது. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு நீங்க பாருங்க, நிறைய டிசார்டர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதை பாருங்க, பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து இந்த டவுன் சிண்ட்ரோம், இந்த பட்டாவ் சிண்ட்ரோம் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, எப்படி படிக்கணும்ன்ற பேசிக் ஐடியாவை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அது மாதிரி நீங்க எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும். ஓகேயா? ஃபைன், ரைட். சோ இதுல எதுவும் டவுட்ஸ் இல்ல இல்லையா? ஷால் வி கோ டு த மியூட்டேஷன்?
லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்ததும் மியூட்டேஷன் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் அண்ட் அல்ட்ரேஷன் ஆர் நியூமரிக்கல் அல்ட்ரேஷன் ஆஃப் அ குரோமோசோம். ஒரு குரோமோசோமோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோடைய அல்ட்ரேஷன், அதை வந்து நம்ம மியூட்டேஷன் பார்ட் 1 வச்சுக்கலாம், இதை மியூட்டேஷன் பார்ட் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷனை பார்க்கலாம். ஸோ பி கேர்ஃபுல், கொஞ்சம் அவேரா இருங்க. ரைட், மியூட்டேஷன் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் குவாலிட்டேட்டிவ் ஆர் குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் இன் த ஜெனடிக் மெட்டீரியல், அப்ரப்ட் ஆர் இன்ஹெரிட்டபிள்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு வந்து இந்த ஜீன் மியூட்டேஷன் அப்படிங்கிறது அந்த பேஸ்ல அந்த டிஎன்ஏ உடைய பேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு சேஞ்ச் அப்படிங்கறது நடக்குது. அது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். என்டையர் கிளாஸ் அதை பத்தி தான் இருக்க போகுது. ஓகேங்களா? எதனால அப்படின்னு சொல்லி கேட்டா, டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ், சோ இதனாலதான் மியூட்டேஷன் அப்படிங்கிறது நடக்குது. இப்ப டிஎன்ஏ சீக்வன்ஸ்லயே பிரச்சனை அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னா, வெரி குட், சடன் சேஞ்ச் இந்த ஹெரிடிட்டரி மெட்டீரியல், சடன் சேஞ்சுன்னு சொல்லலாம், அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். ஓகேங்களா? டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, அது ஆர்என்ஏ அப்படிங்கிறது, ஆர்என்ஏ அதுல இருந்து தானே டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அப்படிங்கறதுலாம் வரப்போகுது. அப்போ டிஎன்ஏல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆர்என்ஏ சிந்தசிஸ்லயும் ப்ராப்ளம் இருக்கும், இல்ல அதுல இருந்தும் புரோட்டீன் சிந்தசிஸ்லயும் நமக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். ஓகேங்களா? இப்ப இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது ரேண்டமா நடக்கும், இந்த இடத்துலதான் நடக்கும், நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. So let me ask you a question. Mutation is good or bad? Does the mutation is good or bad? Both. Very good. Yeah, good. நியூ ரீகாம்பினேஷன், அதாவது அப்படி சொல்றதை விட வேரியேஷன். இப்ப இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது தான் ரா மெட்டீரியல் ஃபார் த எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அதாவது இப்போ எவல்யூஷன் எடுக்கும் போது அதை நம்ம ரொம்ப டீடைல்டா படிக்கலாம். இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு அனிமல் இருக்கு அப்படின்னா, அந்த அனிமல் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, காலப்போக்குல என்ன ஆகும், சில வேரியேஷன்ஸ் அப்படிங்கறது நடக்கும். எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இனிஷியலா ஏர்லி எர்த் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஓகேங்களா? ஹாட் மோல்டன் மேக்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்லி எர்த்த. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக போக டெம்பரேச்சர் கம்மியாக ஆரம்பிச்சது, டெம்பரேச்சர் டவுன் ஆக ஆரம்பிச்சது. அந்த மாதிரி நான் இங்க டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு டூல நான் எடுத்துக்கிறேன். எதுவா வேணா இருக்கலாம், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி வேணா இருக்கலாம். ஐம் ஜஸ்ட் டேக்கிங் த டெம்பரேச்சர் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்ப டெம்பரேச்சர் மாற 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 இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்கானிசமும் அந்த டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரியே தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும். ஓகேங்களா? அப்படி அடாப்ட் பண்ணிக்கல, நியூ கேரக்டர் இஸ் பெனிஃபிஷியல், the organism will survive, the mutation is not beneficial, if the mutation are not beneficial, yes, very good. அவ்வளவுதான். அதுக்கு பேர் என்ன சொல்லலாம், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? டார்வின் அந்த வேரியேஷன் அடாப்டேஷன் இது அததான் இப்ப சொல்ல வரேன். பாருங்க, ஒரு ஆர்கானிசம் என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த என்ன ஆகணும், அடுத்தடுத்த வேரியேஷனை அதை அக்வயர் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களேன், இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிறதுக்கு பழகிக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்ல, என்னால இருக்க முடியல அப்படின்னா we will lose something. கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணி விடுவோம், எதையோ ஒண்ணா we will lose. ஓகே? அப்போ எந்த மாதிரியான சுச்சுவேஷனா இருந்தாலும் சர்வைவ் பண்ணிக்கிற மாதிரியான இண்டிவிஜுவல் மட்டும் தான் நேச்சரும் லவ் பண்ணும். ஓகேங்களா? அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, நேச்சர் அந்த மாதிரியான இண்டிவிஜுவலா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து அதால மட்டும் தான் அடுத்த ஜெனரேஷனை கரெக்டா சிந்தசிஸ் ஆர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப நான் ஒரு அனிமலை எடுத்துக்கிறேன். ஒரு டெம்பரேச்சர் அப்படிங்கறது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்விரான்மெண்ட்டை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு பழகிக்கணும். இப்ப இந்த இடத்துல இல்ல, இந்த டெம்பரேச்சர் எப்படி இருந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன்னு இருந்துச்சு அப்படின்னா, இதால என்ன பண்ண முடியாது, சர்வைவ் பண்ண முடியாது, அடுத்த ஜெனரேஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இதோட இனம் அதோடய அழிஞ்சு போயிடும். ஓகேயா? இல்ல டெம்பரேச்சர் இப்படி மாறுதா, நான் கொஞ்சம் இதை இப்படி மாத்திக்கிறேன், தண்ணியை அதிகமா யூஸ் பண்ணாம, வெரி குட். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால சொல்லிக்கிட்டே போக முடியும். ஓகேங்களா?
இப்ப என்ன பண்ணும், நான் கொஞ்சம் அதிகமா வாட்டர் எவாபரேட் பண்றத நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி அதோடைய ஜீன்லயே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சில வேரியேஷன்ஸ் அப்படிங்கறது நடக்கும். இப்போ ஃபைனலா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்சிஸ்டருக்கும் நமக்கு கடைசியா கிடைச்ச அந்த ரீசன்ட் ஸ்பீஷஸ்க்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு நிறைய ஒரு புது புது ஸ்பீஷஸ்ல நிறைய ஃபார்ம் ஆயிடும். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீஷியஸ் தான் நம்ம ஸ்பீசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மியூட்டேஷன், இந்த வேரியேஷன் இதெல்லாம் இல்ல அப்படின்னா எவல்யூஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? இதை நம்ம எவல்யூஷன் எடுக்கும்போது இன்னும் நல்லா படிக்கலாம். ஓகேயா? ரைட். அப்ப இது ரேண்டமா இருக்கும். அதே மாதிரி எல்லா ஆர்கானிசமும் நிறைய வேரியேஷன்ஸ் அக்வயர் பண்ணும். ஆனா எல்லா வேரியேஷனும் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான வேரியேஷன் அதை சூஸ் பண்றதும் யாருன்னு பாத்தீங்கன்னா நேச்சர். நேச்சர் தான் செலக்ட் பண்ணும். அதனாலதான் டார்வின் இதுக்கு என்ன பேரு வச்சாருன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் செலெக்ஷன் பேரு வச்சாங்க. ஓகேங்களா? ரைட். அதேதான் இங்கேயும் ரேண்டமா இருக்கும். அந்த மியூட்டேஷன் என்னவா இருக்கலாம்னா நேச்சுரலா தானாவும் வரலாம், இல்ல லெபார்டரி கண்டிஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டியூஸும் பண்ணலாம். இப்ப இன்டியூஸ்ட் மியூட்டேஷன் எப்படி நம்ம இன்டியூஸ் பண்ணலாம்? பிசிக்கல் ஃபேக்டர்ஸை மாத்தலாம், கெமிக்கல் மியூட்டாஜன்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சோ இதெல்லாம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டியூஸ்ட் மியூட்டேஷனுக்கான காரணம். இப்ப இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது தான் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் த எவல்யூஷன். ஓகே, அததான் நான் இப்ப சொன்னது. ரைட். இதுல வந்து மியூட்டேஷன் அப்படிங்கறது சேத் ரைட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஷார்ட் லெக்ஸா இருக்கக்கூடிய அந்த லாம்டா என்னன்னு பாத்தீங்கன்னா செம்மறி ஆடு இருக்கு இல்லைங்களா? அந்த ஆடெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லெக்ஸ் எல்லாம் ஷார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அதால ஃபென்சஸ் இருக்கு இல்லையா, வேலியை நல்லா தாண்டி குதிக்க முடியல. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்டிவ் ப்ரீடிங். அதுல இருக்கக்கூடிய சில lamb என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு பிரீடை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஜஸ்ட் ஒரு வேரியேஷன் அக்வயர் பண்ணுது, அதுக்குதான் பேரை மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். சோ ஆல் தீஸ் ட்ரைட்ஸ், இந்த ட்ரைட் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மியூட்டேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஃபர்ஸ்ட் இந்த மியூட்டேஷனை எங்கதான் ரெக்கார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அனிமல்ஸ்ல தான் அவங்க என்ன பண்றாங்க பாக்குறாங்க. இதுக்கு என்ன பேரும் வைக்கிறாங்க, மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறாங்க. எவல்யூஷன்ல மியூட்டேஷன் தியரி அப்படிங்கிற ஒரு தியரியை நம்ம படிப்போம். அந்த தியரியில யார் அந்த தியரிக்கு ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூகோ டிவ்ரிஸ். ஹியூகோ டிவ்ரிஸ் அப்படிங்கறதா மியூட்டேஷன் தியரிய பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவர் எதுல மியூட்டேஷனை எந்த பிளான்ட்ல ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈனோதீரா லமார்கியானா. இந்த ஈனோதீரா லமார்கியானா அப்படிங்கிற அந்த ஒரு பிளான்ட் ஈவினிங் பிரிம்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதுலதான் இந்த சயின்டிபிக் நேமும் பாருங்க, இந்த காமன் நேமும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சம்வாட் இதுல கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்றது அதுக்காக. சோ இப்ப வந்து இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது as heritable phenotypic changes, அதாவது இந்த அனிமல் ஏதாவது ஒரு வேரியேஷன் அக்வயர் பண்ணுச்சு அப்படின்னா அது அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதா சொல்ல வராங்க. ஓகேங்களா? சோ இன்னும் கிளியரா பார்க்கலாம். இப்ப மியூட்டேஷனோடைய ஜெனரல் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் மியூட்டேஷன் அண்ட் பாயிண்ட் மியூட்டேஷன். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, டெலிஷன், டியூப்ளிகேஷன், இன்வர்ஷன், டிரான்ஸ்லொகேஷன். அதனால குரோமோசோமோடைய நம்பர்ல நிறைய வேரியேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதோடைய ஸ்ட்ரக்சர்லயும் சரி அதோடைய நம்பர்ஸ்லயும் சரி நிறைய வேரியேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த மாதிரியான வேரியேஷன் கிராஸ் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஜீன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா அது பாயிண்ட் மியூட்டேஷன். அந்த பாயிண்ட் மியூட்டேஷனை வச்சு நம்ம பின்னாடி நம்ம கிளியரா பார்க்கலாம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிசம் ரெண்டு ஆர்கானிசம்ல இல்ல, எல்லாத்துலயுமே இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கு. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் ஈகோலை, நியூரோஸ்போரா, பிளான்ஸ், ஸ்னாப் டிராகன், மெய்ஸ், அனிமல்ஸ், ராடன்ஸ், ஃபவுல்ஸ், ஹியூமன்ஸ், எல்லா விதமான ஆர்கானிசம்ஸ்லயும் we can report a mutation. ஓகேங்களா? ரைட். இப்ப ட்ரோசோஃபில்லான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல மியூட்டன்ட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லி 500 மியூட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, அதெல்லாம் it is an experiment which is supporting that there is a mutation which is resulting in all the organisms. ஓகேங்களா? இப்ப இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது occurs frequently in nature. நேச்சர்ல அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது. எல்லா விதமான ஆர்கானிசம்ஸ்லயும் நம்மளால மியூட்டேஷன் அப்படிங்கிறத பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் இப்ப ட்ரோசோஃபில்லான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐ கலர் வேரியேஷன், ரெட் கலர்ல இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும், கலர்லெஸ்ஸா இருக்கும், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஐ கலர் வேரியேஷன் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ட்ரோசோஃபில்லால பார் ஐ phenotype அப்படிங்கிறது எதனால வருது? ஜஸ்ட் டெல் மீ whether it is a deletion or duplication or inversion or translocation. I need a right answer and a fast answer.
பாப்போம் யார் கரெக்டா சொல்றீங்கன்னு. Bar I phenotype in Drosophila is a result of which of the following chromosomal aberration? Deletion or duplication or inversion or translocation? What about others, everybody? Quick. ஓகே. டியூப்ளிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமா தான் பார் ஐ ஃபீனோடைப்னு வருது. கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. டைரக்டா டியூப்ளிகேஷன்னா என்ன, அதோடைய டைப்ஸ்னா என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் வச்சு இதுல என்ன விதமான குரோமோசோமல் அபரேஷன்னால இந்த ஃபீனோடைப் அப்படிங்கறது நமக்கு கிடைச்சது, இப்படிதான் கொஸ்டின் வரும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன்ன்றது இருக்கணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் கோட் கலர் சேஞ்சஸ், ஸ்கின் பிக்மெண்டேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மியூட்டேஷன்னாலதான் வருது. அதே மாதிரி ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ், ஃபினைல் கீட்டோனியூரியா, இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களா, இந்த ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ், ஃபினைல் கீட்டோனியூரியா, இது எல்லாமே நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு. இத பத்தின பேசிக்கான இன்ஃபர்மேஷனையும் படிச்சு வச்சுக்காங்க. இட் இஸ் வெரி குட். ஓகேங்களா? ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். ஓகே, லைக் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது ஆட்டோசோமல் ரெசசிவா, ஆட்டோசோமல் டாமினண்டா, எக்ஸ் லிங்க்டு டாமினண்டா, எக்ஸ் லிங்க்டு ரெசசிவா, இந்த மாதிரி. ஓகே, எந்த குரோமோசோம் நம்பர் எந்த குரோமோசோம்ல பிரச்சனை, ஓகே, சோ எந்த கிளாட்டிங் ஃபேக்டர் பிரச்சனைங்கிறதுனால இந்த ஹீமோஃபிலியான்ற கண்டிஷன் வருது. அதே மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் ஆட்டோசோமல் ரெசசிவா டாமினண்டா, எக்ஸ் லிங்க்டு ரெசசிவா டாமினண்டா. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து இதோடைய மெயினான விஷயம் என்ன, இதால இது இருக்கிறவங்களுக்கு ரெட் கலரா இல்ல கிரீன் கலரான்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்ப ரெட் கலர் கிரீன் கலர் அப்படின்னா கண்டிப்பா கோன் செல்ஸ்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட் ப்ராப்ளம்னாலதான் இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கறத வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாஸ்ல கூட அதை பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்ல அதை ஒரு வாட்டி ஒரு ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அட் இட். ஓகே ரைட். சோ ஃபைனலா மியூட்டேஷன் அப்படிங்கிறது எதனால வருது அப்படிங்கறத பாருங்க. நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், நியூக்ளியோடைட் அப்படின்னா என்ன, பேஸ் தான். ஓகே, அந்த பேஸ் சுகர் பாஸ்பேட், அதுல ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸ் அப்படிங்கிறது மாறிடும். ஓகே, அப்ப எம்ஆர்என்ஏ சரியா இல்ல அப்படின்னா அதுல கொண்டு வந்து டிஆர்என்ஏ தான் அமினோ ஆசிட்ஸை கொண்டு வந்து ஒவ்வொரு கோடானுக்கும் கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப டிஆர்என்ஏவால அந்த எம்ஆர்என்ஏவை படிக்க முடியாது. புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது சரியா நடக்காது. அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது மாறி போயிடும். அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் மாறிடுச்சு அப்படின்னா ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் திஸ் நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்ததான புரோட்டீன், அந்த புரோட்டீன் என்னவா வேணா இருக்கலாம். இட் மே பி என்சைம்ஸ் ஆர் ஒரு புரோட்டீனா இருக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த டிஎன்ஏ ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னா இந்த புரோட்டீன் ஆர் என்சைம் அப்படிங்கிறது ப்ராப்ளம், அததான் நம்ம டிஃபெக்டிவ் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப இததான் நம்ம மியூட்டன்ட் ஃபீனோடைப் அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் ப்ராசஸ் which is involving in the mutation. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் இப்ப இதுக்கு மேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மியூட்டேஷனோட கிளாசிபிகேஷனை தான் பார்க்க போறோம். அது செல் டைப்பா இல்ல சைஸா அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் செல்லுங்கிறத வச்சு மியூட்டேஷனை கிளாசிஃபை பண்றாங்க. எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொமாட்டிக் மியூட்டேஷன், இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மினல் மியூட்டேஷன். சொமாட்டிக் மியூட்டேஷன் அப்படிங்கிறது பாடி செல்ஸ் எக்ஸப்ட் த ஸ்பெர்ம் அண்ட் த ஓவம். ஓகேங்களா? சோ அந்த கேமெட்ல அப்படி இல்லைன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல நடக்கக்கூடிய மியூட்டேஷன் ஜெர்ம்லைன் மியூட்டேஷன் சொல்லுவோம். அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய செல்ல மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா அது சொமாட்டிக் மியூட்டேஷன். ரைட்டுங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா சொமாட்டிக் மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா ஆர் பாடி செல்ல ஏதாவது மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகுமான்னு சொல்லி கேட்டா பாஸ் ஆகாது. ஏன்னா அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி யாருக்கு தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்பெர்ம் அண்ட் த ஓவம். அப்போ இந்த கேமெட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா மட்டும்தான் இது அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஆல்ரெடி நம்ம மொசைக்கிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் பார்த்திருப்போம். ஒரே ஆர்கானிசம்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல் பாப்புலேஷன் அதே மாதிரி நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதா மொசைக்கிசம்னு சொல்லுவோம். அங்கேயே நம்ம சொமாட்டிக் மியூட்டேஷன்னால தான் இது நடக்குதுங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கோம்.
கேன்சர் growth மியூட்டேஷன் முக்காவாசி நேரம் அது ஹியூமன்ஸ்ல அது என்னவாதான் இருக்கு, பேடாவா தான் இருக்கு. ஓகேங்களா, அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. கேன்சரஸ் growth அப்படிங்கிறது ஆப்வியஸா அது மியூட்டேஷன்னாலதான் வருது. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஈனோதீரா லமார்கியானா அப்படிங்கிற ஒரு பிளான்ட். இது யார் கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூகோ டிவ்ரிஸ். இதுலதான் அவர் மியூட்டேஷன் தியரி அப்படிங்கிற ஒரு புது தியரிய நமக்கு கொடுத்தாங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ kittens with eyes of different colors mosaic phenotype due to somatic mutation. அதாவது நிறைய என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஐ கலர் அப்படிங்கிறது இருந்துச்சு. இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொசைக் பினோடைப்னு தான் சொல்றாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சொமாட்டிக் மியூட்டேஷன் தான். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் அக்கார்டிங் டு த சைஸ் அண்ட் த குவாலிட்டி. சைஸ் அண்ட் குவாலிட்டியை பொறுத்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் மியூட்டேஷன் நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா, இப்போ பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னா டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல ஸ்மால் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம், பாயிண்ட் மியூட்டேஷன். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பாருங்க. நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா இப்ப இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அது என்ன டிசார்டர் அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க, சரிங்களா? அதாவது இது எம்ஆர்என்ஏப்பா. எப்போதுமே எம்ஆர்என்ஏ என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 பிரைம் டு 3 பிரைம், சாரி 3 பிரைம் டு 5 பிரைம் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. 1 minute. எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு புது ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் ஆச்சு அப்படின்னா இட் வில் பி இந்த டைரக்ஷன் 5 பிரைம் டு 5 பிரைம் டு 3 பிரைம் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஓகேங்களா, அதுல டவுட்டே வேண்டாம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷனா இருந்தாலும் சரி ஆர்என்ஏவா இருந்தாலும் சரி ஒரு புது ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னா இட் வில் ஆல்வேஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் 5 பிரைம் டு 3 பிரைம். ஓகேயா, ரைட். இப்ப என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோடான், இப்ப ஏயுஜி, இட்ஸ் நாட் ஏயுஜி, எக்ஸாக்டா ஏயுஜி அப்படிங்கிறது இருக்காது, வேற ஒரு கோடான் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு கோடான் ரெண்டாவது, மூணாவது, 4, 5, 6, ஆறாவது பிளேஸ்ல என்ன கோடான் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஏஜி அப்படிங்கிறது இருக்கணும். ஆனா என்னவா மாறிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜிடிஜி இப்படி மாறிடுச்சு. இதனால என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்படி இருக்க வேண்டிய ஆர்பிசி குளுட்டாமிக் ஆசிட் அப்படிங்கறதா இந்த கோடானுக்கு வந்திருக்கணும். இதுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா வேலைன் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏன், ஏக்கு பதில டி வந்ததுனால, குளுட்டாமிக் ஆசிட்க்கு பதில வேலைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் கோடானதுனால இப்படி இருக்க வேண்டிய ஆர்பிசி ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிடுச்சு, இப்படி மாறிடுச்சு. இது என்ன டிசார்டர்? What is the name of this disorder? Very good. ஹீமோஃபிலியாவா? Oh God. சிக்கிள் செல் அனீமியா. ஓகேங்களா, சிக்கிள் செல் அனீமியா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சோ 6th பிளேஸ்ல. இப்போ நான் இப்ப எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா இங்க பாருங்களேன், ஒரு கோடான் அப்படிங்கிறது இருக்கு, ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு, இந்த ஏக்கு பதில டி வந்துச்சு. ஓகேங்களா, இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட் மியூட்டேஷன். அப்படி இல்லையா இந்த ஏங்கிறது டெலீட் ஆயிருச்சு, அதுவும் பாயிண்ட் மியூட்டேஷன். இல்லையா ஒரு எக்ஸ்ட்ராவா சி அப்படிங்கறது ஆட் ஆயிருச்சு, இதுவும் பாயிண்ட் மியூட்டேஷன். ஓகேங்களா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மியூட்டேஷன் அப்படிங்கறது நடந்துச்சு அப்படின்னா இதுதான் பாயிண்ட் மியூட்டேஷன். அதாவது ஒரிஜினலா ஒரு பாயில்டு டைப்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், நார்மல் டைப் ஆஃப் டிஎன்ஏன்னு சொல்லியிருக்கேன். இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் நார்மலா இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கு. இப்ப இன்சர்ஷன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல பாருங்க ஒரு சைட்டோசின் அப்படிங்கறது ஆட் ஆயிருக்கு, இது இன்சர்ஷன் மியூட்டேஷன். ஓகேவா, அடுத்து என்ன அப்படின்னா இங்க இருக்க குவானைன் பாருங்க, இந்த இடத்துல குவானைன் என்ன ஆயிடுச்சு, டெலீட் ஆயிருச்சு, டெலிஷன் மியூட்டேஷன். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ் சப்ஸ்டியூஷன் மியூட்டேஷன். இப்போ இந்த இடத்துல ஜி வந்திருக்கணும், ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சி அப்படிங்கறது வந்திருக்கு. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ் சப்ஸ்டியூஷன் மியூட்டேஷன். அப்போ இந்த ரெண்டு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே என்னது, இன்சர்ஷன், டெலிஷன்,
சப்ஸ்டியூஷன், இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல பிரச்சனை, ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கு. இது நம்ம பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இன்னொரு விஷயம், இந்த அடிஷன், டெலிஷன் ஆர் அடிஷன், அடிஷனுக்கு இன்னொரு பேர் தான் இன்சர்ஷன். அடிஷன் நடந்தாலோ டெலிஷன் நடந்தாலோ ஒண்ணு இந்த ஜீன் அந்த பேஸோட கவுண்ட் இந்த இடத்துல கம்மியாயிடும், இதுல பேஸோட கவுண்ட் அப்படிங்கிறது அதிகமாயிடும். அப்ப என்ன ஆயிடுச்சு, சிஜிடி, ஏஏஏ, ஏஜிஜி, ஏடிசி இந்த மாதிரிதான் மூணு மூணு கோடானாதான் டிஆர்என்ஏ அதை படிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான கோடான கொண்டு வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணும். குரூப் ஆஃப் அமினோ ஆசிட் நம்ம புரோட்டீன் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இப்போ சிஜிடியா இருந்தது சிஜிசியா மாறிடுச்சு, ட்ரிபிள் ஏவா இருந்தது டிஏஏவா மாறிடுச்சு. அடுத்து என்டையர் ஃப்ரேமுமே என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் என்னாச்சு, டெலிஷன் நடந்துச்சா, சிஜி மாறிடுச்சு, என்டையர் ஃப்ரேமுமே மாறிடுச்சு. அப்போ டெலிஷன் மியூட்டேஷனையும் இன்சர்ஷன் மியூட்டேஷனையும் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் பாயிண்ட் மியூட்டேஷன். சப்ஸ்டியூஷன், டெலிஷன், இன்சர்ஷன் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம், பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்லலாம். சப்ஸ்டியூஷனை நம்மளால ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தா சிஜிடிக்கு ஒரு அமினோ ஆசிட் வரும், சிசிடிக்கு ஒரு அமினோ ஆசிட் வரும், அவ்வளவுதானே தவிர்த்து மீதி எல்லாமே அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ரீடிங் ஃப்ரேம் அப்படிங்கிறது மாற போறது கிடையாது. ஆனா டெலிஷன்லயும் இன்சர்ஷன் ஆர் அடிஷன்ல என்ன ஆயிடுது, என்டையர் ஃப்ரேம் இஸ் கெட்டிங் ஷிஃப்டட், so we are calling that particular mutation as a frame shift mutation. ஓகேங்களா? so இதுதான் point mutation. any doubt with this? quick up. very good. good. நெக்ஸ்ட் பாருங்க, டவுட்டோமெரிசம் அண்ட் டிரான்சிஷன் மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்கு. ஓகேங்களா? அது என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டவுட்டோமெரிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ பேசஸ். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நார்மல் கண்டிஷன்ல டிஎன்ஏ உடைய பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடினைன், குவானைன், தைமின் அண்ட் சைட்டோசின் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கும். ஆனா ஸ்டேபிளா இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ பேசஸ் சில டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோளாரம் ஆயிடும். எப்படி அப்படின்னு பார்த்தா அதுல இருக்கக்கூடிய புரோட்டான் ஷிஃப்ட், புரோட்டான்னா என்னன்னு பாத்தீங்கன்னா H+. ஓகேங்களா? அப்ப அந்த புரோட்டான்னால இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எப்படிங்கறத பாருங்க. அதாவது டயக்ராம்ஸ் எதுவும் எனக்கு கிளியரா டயக்ராம்ஸ் எதுவும் கிடைக்கல, அதனால ரைட் ஓகே லெட் மீ சே. அதாவது டிஎன்ஏ பேஸ்ல நம்ம ரெண்டா பிரிக்கலாம் நைட்ரஜனஸ் பேஸ், பியூரின் அண்ட் பைரிமிடின் அப்படின்ட்டு. அடினைன் அண்ட் குவானைன், பைரிமிடின் அப்படிங்கிறது சைட்டோசின் அண்ட் தைமின் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். ஓகேங்களா? அடினைன் யூஸ்வலா யாரோட தான் பேர் ஆகணும், தைமினோட தான் போய் பேர் ஆகணும், அதுக்கு 2 ஹைட்ரஜன் பாண்ட் அப்படிங்கிறது தேவை. குவானைன் அப்படிங்கிறது யாரோட போய் பைண்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டோசினோட போய் பேர் ஆகணும், அதுக்கு இதுக்கு எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. இதெல்லாம் இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மாலிகுலர் பயாலஜி பார்க்கும்போது நம்ம பாத்துக்கலாம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா கேன் எக்ஸிஸ்ட் இந்த டிஎன்ஏ பேசஸ் அடினைன், தைமைன், குவானைன், சைட்டோசின் இதெல்லாம் நார்மலா இருக்கும் போது நம்ம இப்படி சொல்றோம். இதுவே புரோட்டான், அதுல இருக்கக்கூடிய புரோட்டான் ஃபார் எக்ஸாம்பிள் தைமன்ல CH3 குரூப்னு ஒண்ணு இருக்கும். அதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த CH3 குரூப்ல ஒரு புரோட்டான் அப்படிங்கிறது H+. இது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ ஷிஃப்ட் ஆகுது, வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதனால நடக்கக்கூடியதுதான் என்னது, டவுட்டோமெரிசம் ஆர் டாட்டோமெரிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகே? டிஎன்ஏ பேசஸ் அப்படிங்கிறது புரோட்டான் ஷிஃப்ட் மூலியமா நடக்கிறது தான். அது நார்மல் பேஸ்ல இருந்து, நார்மல் ஸ்டேபிள் ஃபார்ம்ல இருந்து ரேர் அன்ஸ்டேபிள் ஃபார்முக்கா மாறுறது தான் டாட்டோமெரிசம்னு சொல்றோம். சரிங்களா? அந்த ரேர் ஃபார்மா எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தா பிகாஸ் ஆஃப் திஸ் புரோட்டான் ஷிஃப்ட். ஓகேங்களா? சரி, அதனால என்னதான் இப்ப பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அடினைன் அப்படிங்கிறது தைமனோட போய் பேர் ஆக வேண்டியது டாட்டோமெரிசமா இருந்ததுனால அதோடைய ரேர் ஃபார்ம் எதோட போய் பேர் ஆயிடுது, சைட்டோசினோட போய் பேர் ஆயிடுது. இப்ப குவானைன் அப்படிங்கிறது சைட்டோசினோட போய் பேர் ஆகணும், அது மியூட்டேட் ஆயிடுறதுனால அது போய் எங்க போய் பேர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தைமினோட போய் பேர் ஆகுது. புரிஞ்சுதுங்களா?
சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாட்டோமெரிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ அப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா அதோடைய இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதாவது நார்மல் ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன, ரேர் ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன. இப்ப அடினைன் அப்படிங்கிறது நார்மல் ஃபார்ம். அதோடைய ரேர் ஃபார்ம், அதாவது அடினைனோடைய நார்மல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமினோ ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதோடைய ரேர் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா இமினோ ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப என்னவாகும் இந்த மாதிரி சமயத்துல அடினைன் அப்படிங்கிறது நார்மலா இந்த ஃபார்ம் இருக்கும்போது தைமைனோட போய் பேர் ஆகும். இமினோ ஃபார்ம் இருக்கும்போது என்னதுல போய் பேர் ஆயிடும், சைட்டோசினோட போய் பேர் ஆயிடும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். ஓகே, நான் சொல்ல சொல்ல நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. கிளாஸ் வில் பி லிட்டில் ஃபாஸ்டர், பட் தெளிவா தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஹியர் ரெய்னிங். ஓகேங்களா? மழை பெஞ்சிட்டு இருக்கு. எனக்கு எந்த நேரம் பவர் கட் ஆகும் அந்த அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அதான். அதனால கொஞ்சம் நல்லா கிளியரா லிசன் பண்ணுங்க. இப்ப அதே மாதிரி குவானைன் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதோடைய நார்மல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா கீட்டோ ஃபார்ம். ஓகேயா? அதோடைய ரேர் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈனால் ஃபார்ம். சரிங்களா? அப்போ குவானைன் அப்படிங்கிறது எதோட நார்மல் ஃபார்ம் கீட்டோ ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா இட் ஹாஸ் டு பி கோ பைண்ட் வித் த சைட்டோசின். இல்ல ஈனால் ஃபார்ம்ல போயிடுச்சு அப்படின்னா அது எதோட போய் பேர் ஆகும்னு பாத்தீங்கன்னா தைமினோட போய் பேர் ஆயிடும். ஓகேயா? சோ இது ஒரு விஷயம். ஓகே, அந்த அந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேயா? இப்போ ரெப்ளிகேஷன் அப்ப என்ன ப்ராப்ளம் வந்துரும் சொல்லி கேட்டீங்கன்னா நார்மல் டிஎன்ஏ, அதுதான் இப்ப நார்மல் டிஎன்ஏவா இருந்தா அடினைனுடைய காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் அப்படிங்கிறது தைமின் வந்திருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா சைட்டோசின் வந்துருச்சு அப்படின்னா ஆர்என்ஏ சிந்தசிஸ், புரோட்டீன் சிந்தசிஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிடும். ஓகேயா? ரைட். இப்போ இதுதான் நம்ம டிரான்சிஷன் மியூட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டிரான்சிஷன் மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு மியூட்டேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வித்தின் த சேம் கேட்டகரி. அதாவது பியூரன்னா அடினைன் குவானைன்னு சொல்றோம், பைரிமிடின்னா சைட்டோசின் அண்ட் தைமின் அப்படின்னு சொல்றோம். இப்ப பியூரன் அப்படின்னா அடினைன் தைமினோட போய் பேர் ஆகணும், குவானைன் சைட்டோசினோட போய் பேர் ஆகணும். இது பியூரன், இது வந்து பைரிமிடின். ஓகேங்களா? ஆனா என்ன ஆகுது, பியூரன் பியூரினோடயே போய் பைண்ட் ஆயிடுது, பைரிமிடின் பைரிமிடினோடயே போய் பைண்ட் ஆயிடுது. விஷயம் புரிஞ்சுதுங்களா? இதுக்கு பேர் தான் டிரான்சிஷன் மியூட்டேஷன். அப்ப டாட்டோமெரிசம் மூலியமா என்ன மியூட்டேஷன் வருதுன்னு கேட்டா டிரான்சிஷன் மியூட்டேஷன் வருதுன்னு சொல்லணும். ஓகேயா? இதுவே டிரான்ஸ்வர்ஷன் மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்கு. டிரான்ஸ்வர்ஷன் மியூட்டேஷன் அப்படின்னா ஒரு பியூரின், ஒரு அடினைன் அப்படிங்கிறது குவானைனோடையும் போய் பேர் ஆகும், சைட்டோசினோடையும் போய் பேர் ஆகும். தைமின் அப்படிங்கிறது என்ன எதோட போய் பேர் ஆகும், குவானைனோடையும் போய் பேர் ஆகும், சைட்டோசினோடையும் போய் பேர் ஆகும். குவானைன் அப்படிங்கிறது அடினைனோடையும் போய் பேர் ஆகும், தைமினோடையும் போய் பேர் ஆகும். அதே மாதிரி சைட்டோசின் அப்படிங்கிறது அடினைனோடையும் போய் பேர் ஆகும், தைமினோடையும் போய் பேர் ஆகும். அப்ப டிரான்ஸ்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எத்தனை டைப்பா வருது, 1 2 3 4 5 6 7 8 8 காம்பினேஷன்ஸ். நான் சொல்றது புரியுதா? ஒரு பியூரன் பைரிமிடினோட போய் பேர் ஆகுது. ஓகேங்களா? எப்படி வேணா நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஒரு பியூரின் பியூரினோட போய் பேர் ஆகலாம், அப்படி இல்லைன்னா பைரிமிடினோட போய் பேர் ஆகலாம். அதே மாதிரி ஒரு பைரிமிடின் பைரிமிடினோட போய் பேர் ஆகலாம், அப்படி இல்லைன்னா பியூரினோட போய் பேர் ஆகலாம். விஷயம் புரிஞ்சுதுங்களா? சே எஸ் ஆர் நோ குவிக்கா. டு ஐ வாண்ட் டு ரிப்பீட்? யாருக்காவது ரிப்பீட் பண்ணனாலும் சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ரைட்பா. ஓகே, இதுவே டிரான்ஸ்வர்ஷன் டிரான்சிஷன் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா பியூரின் பியூரினோட நான் சொன்னேன் இல்லையா, அப்ப அடினைன் அப்படிங்கிறது குவானைனோட போய் பேர் ஆகும். ஓகே, தைமின் அப்படிங்கிறது சைட்டோசினோட போய் போய் பேர் ஆகும். இது பைரிமிடின் இல்லையா, பைரிமிடின் பைரிமிடினோட தான் போய் பேர் ஆகும். சோ இன்னும் கிளியரா சொல்லணும்னா ஒரு அடினைன், அடினைன் அப்படிங்கிறது என்னது, பியூரின். ஓகேங்களா? அப்ப அந்த பியூரின் அப்படிங்கிறது என்னது, இந்த இடத்துல குவானைனோட போய் பேர் ஆகுது. ஓகேங்களா? அடினைன் குவானைன் இது ரெண்டுமே பியூரின் தான், பியூரின் பியூரின். ஓகேயா? அடுத்து என்ன அப்படின்னா தைமின். தைமின் அப்படிங்கிறது எதோட போய் பேர் ஆகுது, சைட்டோசின். ஓகேயா? சோ தைமின் அப்படிங்கிறது சைட்டோசினோட போய் பேர் ஆகுது, பைரிமிடின் பைரிமிடின். அதே மாதிரி குவானைன் எதோட போய் பேர் ஆகும், அடினைனோட போய் பேர் ஆகும். சைட்டோசின் அப்படிங்கிறது தைமினோட போய் பேர் ஆகும். அப்ப இதுல எத்தனை காம்பினேஷன், 4 காம்பினேஷன் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்ப டிரான்சிஷன்ல 4, டிரான்ஸ்வர்ஷன்ல 8. எப்படி வேணா கேள்விகள் கேட்கலாம். ஓகேங்களா? ரைட்பா. ஓகே, சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா டாட்டோமெரிக் ஃபார்ம். சோ அதை நான் இப்ப சொன்னது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த காப்பி எரர் மியூட்டேஷன் சொல்றதுக்கான காரணம்.
காப்பியர் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஸ்ட்ராண்ட் இருக்கணும் அப்படின்னா இதோடைய காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர். இது எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெப்ளிகேஷனை தான் சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பேசஸ் எல்லாமே இருக்கும். அடினைன், குவானைன், தைமைன், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல தைமின், சைட்டோசின் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கணும். அப்ப இந்த இடத்துல அடினைன் இருந்துச்சுன்னா தைமின் தானே வரணும். ஆனா என்ன ஆயிடுச்சு, பேர் மாறி டாட்டோமெரிசம்ன்றதுனால மிஸ்பேரிங் அப்படிங்கிறது நடந்து இட் லீட்ஸ் டு டிரான்சிஷன் மியூட்டேஷன். இததான் சொல்ல வந்து, இதுதான் காப்பி எரர் மியூட்டேஷன் இங்க போட்டிருக்காங்க. எனக்கு வந்து டயக்ராம் கிளியரா இல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூசிங்கானதா இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைனே பண்ணிட்டேன். ஓகே ரைட். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிடோடைய ஆல்ட்ரேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தா, இந்த அடினைன் அப்படிங்கிறது என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்போசாந்தினா மாறுது. எப்படி? லெட் மீ எக்ஸ்பிளைன். இந்த அடினைன் அப்படிங்கிறது நைட்ரஸ் ஆசிட் HNO2 இதோட போய் ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்போசாந்தினா மாறு. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தா அடினைன் தைமினோட போய் பேர் ஆகாம அடினைன் சைட்டோசினோட போய் பேர் ஆயிடுது. மறுபடியும் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் மியூட்டேஷன் அப்படிங்கிறது நடந்துரும். ஓகேங்களா? அதே மாதிரி சைட்டோசின் அப்படிங்கிறது நைட்ரஸ் ஆசிடோட சேர்ந்து என்னவா மாறிடுதுன்னு பாத்தீங்கன்னா யுராசிலா மாறிடுது. ஓகேங்களா? மறுபடியும் என்ன ஆகும், டிரான்சிஷன் மியூட்டேஷன் அப்படிங்கிறது நடக்கும். இது ஒரு டைப். இது என்னது, டி அமைனேஷன். ஓகேங்களா? நல்ல தெளிவா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் இந்த இடத்துல. அடினைன் நைட்ரஸ் ஆசிடோட சேர்ந்து HNO2 சேர்ந்துச்சு அப்படின்னா ஹைப்போசாந்தினா மாறுறது. எப்படி மாறுது? அடினைன்ல இருக்கக்கூடிய அமினோ குரூப் வெளியில போயிடுது. அந்த ரிமூவல் ஆஃப் அமினோ குரூப் தான் டெக்னிக்கலா நம்ம டி அமைனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப ஹைப்போசாந்தினா மாறினதுக்கு அப்புறம் இட் ரிசல்ட் இன் தி டிரான்சிஷன் மியூட்டேஷன். அதே மாதிரி சைட்டோசின் நைட்ரஸ் ஆசிடோட சேர்ந்து இதுல இருக்கக்கூடிய அமினோ குரூப் வெளியில போயிட்டு யுராசிலா மாறலன்னா அகைன் இட் ரிசல்ட்ஸ் இன் தி டிரான்சிஷன் மியூட்டேஷன் தான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரைட். சோ இந்த சைட்டோசின் இருக்கு இல்லையா, சைட்டோசின்ல ஹைட்ராக்சில் அமைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த NH2OH இது என்ன ஆகும்னா ரெண்டும் ரியாக்ட் ஆகி ஹைட்ராக்சில்னா OH குரூப். ஓகே, ஹைட்ரஜன் ஆக்சிஜன், அதான் ஹைட்ராக்சில் குரூப்னு சொல்லுவாங்க. இந்த சைட்டோசினோட ஹைட்ராக்சில் குரூப் ஆட் ஆனதுனால என்னவா மாறிடுச்சு, ஹைட்ராக்சில் சைட்டோசின் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆயிடும். சைட்டோசின் யூஸ்வலா எதோட போய் பேர் ஆகணும், குவானின். ஆஸ் a result of this mutation அது எதோட போய் பேர் ஆகுது, அடினைனோட பேர் ஆகுது. again it results in the transition mutation. ரைட்டுங்களா? ரைட். அதாவது இங்க பாருங்களேன், இப்ப நான் என்ன சொன்னேன், அடினைன் வந்து எதோட போய் பேர் ஆகுது, சைட்டோசினோட போய் பேர் ஆகுது. அப்ப இந்த இடத்துல இது டிரான்சிஷன் மியூட்டேஷனா இல்ல டிரான்ஸ்வர்ஷன் மியூட்டேஷனா? கன்ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம். பியூரின் ஆர் பைரிமிடின் இப்படி இருந்தா டிரான்சிஷன். பைரிமிடின் பியூரின் இந்த மாதிரி மாறியே இருந்துச்சு அப்படின்னா அது டிரான்ஸ்வர்ஷன். இப்ப இந்த இடத்துல ஒரு பியூரின் பைரிமிடின் மாறிடும், என்ன இருக்கு, பேரா இருக்கு. அப்ப இது வந்து டிரான்சிஷன் மியூட்டேஷனா டிரான்ஸ்வர்ஷன் மியூட்டேஷனா? டிரான்சிஷன் தப்பு. ஓகேங்களா? டிரான்ஸ்வர்ஷன். ஓகே, அடினைன் குவானைனோட பேரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், அத டிரான்சிஷன் சொல்லலாம். அடினைன் சைட்டோசின் அப்படிங்கிற ஒரு பைரிமிடினோட என்ன இருக்கு, போய் பேரா இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், டிரான்ஸ்வர்ஷன் சொல்லலாம். சரிங்களா? இப்ப புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் எப்படி கேட்பாங்கிறத பொறுமையா அனலைஸ் பண்ணி பண்ணணும். நான் விஷயத்த சொல்லிடுவேன். ஓகேங்களா? எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்றத சொல்லிடுவேன். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரிப்பரேஷனை மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. சோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த அளவுக்கு டீடைல்டா கேட்பாங்கிறது டவுட் தான். பட் திடீர்னு டிரான்ஸ்வர்ஷன் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இல்லையா? அப்ப அந்த கொஸ்டின் எல்லாம் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் தெளிவா இருக்கணும். அதுக்காக தான் நான் இதை சொல்றது. ஓகேங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரிவிஷன் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம திரும்பவும் கூட டீச் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹைட்ரசைன்.
ஹைட்ரசன் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா யுராசில் எப்படி இருக்குன்னா ரிங் மாதிரி தான் இருக்கும். சைட்டோசினும் ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் தான். அந்த ரெண்டு ரிங்கும் இந்த NH2 ஓட சேர்ந்து ஐ மீன் யுராசில் இதோட ஹைட்ரசனோட சேர்ந்துச்சு அப்படின்னா அதோட பைரிமிடன் ஸ்ட்ரக்சரே என்ன பண்ணிருச்சுன்னு அர்த்தம், காலி பண்ணிருச்சுன்னு அர்த்தம். அப்ப யுராசின் இதோட போய் சேர்ந்துச்சு அப்படின்னா பைரசோலோன் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். சைட்டோசன் இதோட போய் சேர்ந்துச்சு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா 3 அமினோ பைரசோல். இந்த மாதிரி இதோட என்டையர் ஸ்ட்ரக்சருமே மாறி பேரிங் அப்படிங்கிறது தப்பாயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்கைலேட்டிங் ஏஜென்ட்ஸ். அல்கைலேட்டிங் ஏஜென்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கான மியூட்டாஜன்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் டைஇதைல் சல்போனேட், டைமித்தைல் சல்போனேட், மித்தைல் சல்போனேட், இத்தைல் மித்தைல் சல்போனேட். ஓகேங்களா. சோ இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்கைலேட்டிங் ஏஜென்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில 12th படிச்சிருப்போம், பட் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. இத்தைல் மித்தைல் அப்படின்னா C2H5 அப்படின்னா இத்தைல், CH3 அப்படின்னா மித்தைல். ஓகேங்களா. இந்த குரூப் எல்லாம் இங்க அடினைனோட ஒரு மித்தைல் குரூப் ஆட் ஆச்சு, ஒரு ஆல்கைல் குரூப் ஆட் ஆயிடுச்சு 6th பொசிஷன்ல. அதாவது குவானைனோடைய ஸ்ட்ரக்சர்ல 6th கார்பன்ல ஒரு அல்கைல் குரூப் ஆட் ஆச்சு அப்படின்னா 6 ஆல்கைல் குவானைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதெல்லாம் தான் குவானைன்ல ஆல்கைல் குரூப் ஆட் ஆச்சு அப்படின்னா அததான் நம்ம ஆல்கைலேட்டிங் ஏஜென்ட் சொல்லுவோம். டீபியூரினேஷன் ஆல்கைலேட்டட் குவானைன் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல கேப் அப்படிங்கிறது நடக்கும். கேப்ல என்ன ஆகும், அந்த கேப் அப்படிங்கிறதுல டெலிஷன் அப்படிங்கிற ஒரு மியூட்டேஷன். ஸோ அகைன் இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் மியூட்டாஜென்ஸ் தான். ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா பேஸ் அனலாக்ஸ் ஆல்ட்ரேஷன் டியூரிங் த ரெப்ளிகேஷன். அதாவது அனலாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5-bromouracil அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா பாக்குறதுக்கு தைமன் மாதிரியே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இதோடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, இதோடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஏதாவது வித்தியாசம் இருக்கான்றது பாருங்க. எந்த வித்தியாசமுமே இருக்காது. அப்புறம் எப்படி பேர் மாறிச்சு, ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க CH3 குரூப் இருக்கும், இந்த இடத்துல பாருங்க புரோமைன் குரூப் இருக்கும். ஓகே, 5th பொசிஷன்ல 5th கார்பன். ஓகேங்களா. சோ இப்ப இந்த இடத்துல 1 2 3 4 5 5th கார்பன். ஓகேயா. 5th பொசிஷன்ல புரோமைன் குரூப் இருக்கிறதுனால அது 5-bromouracilன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ரைட். இப்போ இந்த 5-bromouracil அப்படிங்கிறது அனலாக் ஆஃப் தைமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய கீட்டோ ஃபார்ம் அண்ட் ஈனால் ஃபார்ம் அப்படிங்கிற ஃபார்ம் இருக்கு. தைமின் அப்படிங்கறதோடைய நார்மல் ஃபார்ம் என்னன்னு கேட்டா கீட்டோ ஃபார்ம். அது நார்மலா இருந்துச்சு அப்படின்னா அடினைனோட போய் பேர் ஆகும். அதோடைய மியூட்டேஷன் ஃபார்ம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஈனால் ஃபார்ம். அந்த ஃபார்ம்ல இது எதோட போய் பேர் ஆகும்னு பாத்தீங்கன்னா குவானைன். ஓகேங்களா. அப்ப ATGC அப்படிங்கிறது இந்த மாதிரி மாறிடும். அடினைனா இருந்துதா தைமைனோட தானே போய் பேர் ஆயிருக்கணும். ஆனா என்னவா ஆயிருச்சுன்னு பாத்தீங்கன்னா தைமைன் வந்தோடனே தைமினோட யார் வந்து ஆட் ஆவான்னு கேட்டா சைட்டோசின். இந்த மாதிரி மாறிடும். 2-amino purine இது பாக்குறதுக்கு அனலாக் ஆஃப் பியூரின்ஸ். ஓகேங்களா. அப்ப கேன் தைரிமினோடையும் போய் பேர் ஆகலாம், சைட்டோசினோடையும் போய் பேர் ஆகலாம். அகைன் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் மியூட்டேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இன்ஹிபிஷன்ஸ் ஆஃப் ப்ரிகர்சர்ஸ். அதாவது பியூரின் சிந்தசிஸ் ஆகணும் அப்படின்னா we need a precursor. ஆசாசெரைன் அப்படிங்கிற ஒண்ணு இருந்தாதான் பியூரின் அப்படின்னா என்ன அர்த்தம், அடினைன் அண்ட் குவானைன் அப்படிங்கிற பேஸ் சிந்தசிஸ் ஆகும். யூரித்தேன் அப்படின்னா அது இருந்தாதான் பைரிமிடன் சிந்தசிஸ் ஆகும். லைக் தைமின், யுராசில் அண்ட் சைட்டோசின். இது எல்லாமே பைரிமிடன் சிந்தசிஸ். ஓகேங்களா. சோ அப்ப இது என்ன பண்ணுது, இது எல்லாம் இது இல்ல, ஆசாசரைன் இல்ல அப்படின்னா பியூரின் சிந்தசிஸே நடக்காது. இந்த யூரித்தேன் அப்படிங்கிறது பைரிமிடன் சிந்தசிஸ் நடக்காது. அப்ப இந்த ப்ரிகர்சர் இன்ஹிபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் அகைன் ரிசல்ட்ஸ் இன் தி மியூட்டேஷன். ஓகேங்களா. டிரான்ஸ்வர்ஷன் மியூட்டேஷன் இததான் நான் சொன்னது. அதாவது என்னன்னா இந்த டிரான்ஸ்வர்ஷன் மியூட்டேஷனா பியூரின் பைரிமிடனோட போயிட்டு என்ன ஆகும், சப்ஸ்டியூட் ஆகும். சோ இத ஃபர்ஸ்ட் யாரு ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க. சோ ஃபைனலா புரோட்டீன் சப்ஸ்டியூஷன், புரோட்டீன் லெவல்ல என்ன ஆகும், நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கறது நடக்கும். ஓகேங்களா. சோ அதான் சொல்ல வருது. நெக்ஸ்ட் கிராஸ் மியூட்டேஷன். அதே விஷயம், கிராஸ் மியூட்டேஷன் அப்படின்னா என்டையர் ஜீன் ஆர் த அப்படி இல்லைன்னா நிறைய நியூக்ளியோடைட் பேர்ஸ்ல ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கிராஸ் மியூட்டேஷன். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மியூட்டேஷன் தான். வித்தின் ஜீனா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஜீன்ல ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் நடுவுல நடக்கலாம். டிரான்ஸ்லொகேஷன், இன்வர்ஷன், இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் மியூட்டேஷன். அதே விஷயங்கள் தான்.
இதுவும் சொல்லியாச்சு. ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா தானா நடக்கிற ஒரு மியூட்டேஷன். இன்டியூஸ்ட் மியூட்டேஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு அப்நார்மல் என்விரான்மெண்ட் மூலியமா நடக்கக்கூடிய ஒரு மியூட்டேஷன். ரைட். இது ரொம்ப முக்கியம். சோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது, அதனால நான் ஸ்கிப் பண்றேன். ரேடியேஷன் இன்டியூஸ்ட் மியூட்டேஷன் வச்சுக்கோங்களேன். அதாவது அயனைசிங் ரேடியேஷன், நான் அயனைசிங் ரேடியேஷன். அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னா இப்ப இந்த எக்ஸ்ரேஸ் எல்லாம் அடிக்கடி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ் கூட நம்மள பாதிக்கும் அப்படிங்கிறது. அதனால அடிக்கடி எக்ஸ்ரே எடுத்து பார்க்க கூடாது இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், ஆல்பா பீட்டா ரேஸ், எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், இது எல்லாமே அயனைசிங் ரேடியேஷனை காஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு. என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணும். கெமிக்கல் ரேடியேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். ஃபைனலா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ டேமேஜ் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா. சோ இதனால குரோமோசோம் பிரேக் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபிராக்மெண்டா ஆயிடும். ஃபைனலா என்ன விஷயம்னா அது போய் டிஎன்ஏவை டேமேஜ் பண்ண போகுது. அதான் விஷயம். ஓகேங்களா. ரைட். சோ இது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராடஸ்கேண்டியா அப்படிங்கிற ஒரு ஆந்தர், ஒரு பிளான்டோடைய ஆந்தர் கம்ப்ளீட்டா, அதாவது கண்டினியூஸா எக்ஸ்ரேல எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, குரோமோசோமல் பிரிட்ஜஸ் மாதிரி ஃபார்ம், ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் ஆஃப் குரோமோசோமல் ஸ்ட்ரக்சர், அவ்வளவுதான். அது மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே நான் அயனைசிங் ரேடியேஷன்னா யூவி லைட், அதாவது அதனாலயும் மியூட்டேஷன் நடக்குமான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா நடக்கும். ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டைமரைசேஷன். அது பின்னாடி நம்ம பார்ப்போம். டிஎன்ஏ பேசிஸ்ல எலக்ட்ரான் அப்படிங்கிறது எக்ஸைட் ஆகும். எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகுறது மூலியமா போட்டோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. போட்டோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா லைட்ல ரியாக்ட் ஆன உடனே சில ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதுதான் போட்டோ ப்ராடக்ட்ஸ். என்ன பண்ணுது, டைமரைசேஷன், அதாவது தைமின் வந்து இந்த இடத்துல என்ன இருக்குன்னா அடினைனோட பேர் ஆகணும். இந்த இடத்துல இருக்கிற தைமின் அடினைனோட பேர் ஆகும். இந்த மாதிரி பக்கத்துலயே இருக்கக்கூடிய தைமின் அப்படிங்கிறது இந்த மாதிரி டைமர் ஃபார்மேஷன், இது ரெண்டும் ஒரு பாண்ட் ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆகி தைமின் டைமர் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அததான் டைமரைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. நார்மல் பேஸ் பேரிங்க டிஸ்டர்ப் பண்ணிடும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல நிறைய எரர் வரதுக்கு முக்கியமான காரணம் இந்த டைமர் அப்படிங்கிறது. ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் யூவி லைட். ஓகேங்களா. சோ ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இதை டைரக்டாவே கொஸ்டின்ல கேட்கறதுக்கு அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஜெரோடர்மா பிக்மெண்டோசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஓகேங்களா. இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா யூவி லைட்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்ன ஆகுது, டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசமும் ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். இதனால ஸ்கின் கேன்சர் அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. ஓகே. அந்த தைமின் டைமர் நான் சொன்னேன்ல, இது வந்து தனியா, இது ஒரு தைமின், இது ஒரு தைமின். இது ரெண்டும் இது யூவி லைட்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது இது ரெண்டும் பாண்ட் ஆயிரும். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி பாண்ட் ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆயிடும். அதுதான் தைமின் டைமர்னு நம்ம சொல்றது. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் மியூட்டாஜன்ஸ். என்விரான்மெண்டல் மியூட்டாஜன்ஸ் 1 minute. ஓகே. டெம்பரேச்சர் அதிகமானனால மியூட்டேஷன் நடக்குமான்னு சொல்லி கேட்டா டெஃபினட்டா. டெம்பரேச்சர் அதிகமாக மியூட்டேஷன் ரேட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும். சோ இப்ப இந்த மியூட்டேஷன் காஸ் பண்ணக்கூடிய இப்ப பொல்யூஷன்ஸ், the substance which cause the pollution is called pollutant ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி the substance which cause a mutation is called as a mutagens ன்னு சொல்லுவாங்க. என்னென்ன மாதிரியான கெமிக்கல் மியூட்டாஜன், மஸ்டர்ட் கேஸ், நைட்ரோசமைன்ஸ், ஃபார்மால்டிஹைட், இது எல்லாமே மியூட்டேஷனோட ரேட் அதிகப்படுத்துது. ஓகேங்களா. டைரக்டாவே ஜீனை போயிட்டு இது பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காப்பி எரர் மெக்கானிசம் மூலியமா பண்ணலாம். அதாவது ரெப்ளிகேஷன் ஃபைடலிட்டின்னு சொல்லுவாங்க. ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அக்யூரேட்டான ப்ராசஸ் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் த என்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்கிறதுனால டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கறது அதிகமான ஃபைடலிட்டி, நம்பகத்தன்மை வாய்ந்தது அதிகமா. ஓகேங்களா. அக்யூரசி 100% இல்லைனாலும் 99.9% இட் மெயின்டைன்ஸ் தி அக்யூரசி. ஓகே, when compared to the RNA polymerase. ஓகேங்களா. சோ அதுதான் சொல்ல வருது. சோ அந்த மாதிரி அதை போய் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கலாம். கார்சினோஜன்ஸ் அப்படின்னாலே கேன்சர் காசிங், மியூட்டேஷன்னாலதான் கேன்சர் கூட வருது இல்லையா. அப்ப எதுங்கெல்லாம் கேன்சர் காசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஆக்ரிடன்ஸ் ஆர் ப்ரோஃப்ளேவின் அப்படிங்கிற மாதிரி சில ஏஜென்ட்ஸ். ஜஸ்ட் அதோட நேமை மட்டும் படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான் விஷயம். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் லைக் மேங்கனீஸ் குளோரைடு, இது எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் மியூட்டாஜெனிக். ஓகே.
சோ இது எல்லாமே மியூட்டேஷனை காஸ் பண்றதுக்கு தேவையான மியூட்டாஜன்ஸ். அடுத்தது கிளாசிபிகேஷன் அக்கார்டிங் டு டைரக்ஷன். அதாவது இப்ப அடினைன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ அதோடைய ரேர் ஃபார்முக்கு போயிட்டு தைமைன் இல்லாம குவானைனோட போய் பேர் ஆயிடுது. இப்படி போச்சு அப்படின்னா அது ஃபார்வர்ட் மியூட்டேஷன். ஒரு நார்மலா இருக்கக்கூடிய பேஸ் அப்நார்மலா நமக்கு மாறுச்சு அப்படின்னா அது என்னது? ஃபார்வர்ட் மியூட்டேஷன். மறுபடியும் அந்த அப்நார்மலா இருக்கிறது மறுபடியும் இது போய் சைட்டோசினோட போய் பேர் ஆகாம மறுபடியும் அடினைனாவே மாறுச்சு அப்படின்னா அது ரிவர்ஸ் மியூட்டேஷன். ஓகேங்களா? இது ஃபார்வர்ட் மியூட்டேஷன், இது ரிவர்ஸ் மியூட்டேஷன். அந்த ரிவர்ஸ் மியூட்டேஷன் அப்படிங்கறதுல 2 டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா சிங்கிள் டைப், அதுதான் இப்ப நம்ம பார்த்தது. அடினைன் குவானைன் ஃபார்வர்டு, மறுபடியும் அந்த குவானைன் அடினைனா மாறுச்சு அப்படின்னா அது ரிவர்ஸ். மியூட்டேஷன் சப்ரஸார்ஸ் அப்படிங்கறதுல எக்ஸ்ட்ராஜீனிக் சப்ரஸார், இன்ட்ராஜீனிக் சப்ரஸார் அப்படிங்கிற அந்த ஒரு 2 சப்ரஸார் இருக்கு. எக்ஸ்ட்ராஜீனிக் சப்ரஸார் அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் ஜீனுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய ஒரு மியூட்டேஷன். இன்ட்ராஜீன் அப்படின்னா ஒரே ஜீனுக்குள்ள இருக்கக்கூடிய சில மியூட்டேஷன், அதுதான் இன்ட்ராஜீனிக் சப்ரஸார். எக்ஸ்ட்ரா அதாவது மியூட்டேஷன் சப்ரஸார்ஸ் நமக்கு மியூட்டேஷனை காஸ் பண்ணக்கூடியது ஒரு ஜீனா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் மியூட்டேஷனை சப்ரஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட டியூமர் சப்ரஸார் ஜீன் இருக்கான்னு சொல்லி கேட்டா இருக்கு. ஓகேங்களா? அதை நம்ம பார்க்கலாம். இப்ப நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ அதுதான் ஒரு ஜீன்ல நடக்கக்கூடிய மியூட்டேஷனை இன்னொரு ஜீன் என்ன பண்ணுதுன்னா போய் சரி பண்ணுது. எக்ஸாம்பிள், ஈகோலைல இருக்கக்கூடிய ரெக் ஏ ரீகாம்பினேஷன் ஏ ஜீன் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூவினால தைமின் டைமர் நடந்தது இல்லையா, அந்த தைமின் டைமரை சரி பண்றதுல இன்வால்வ் ஆகக்கூடிய ஜீன் தான் இந்த ரெக் ஏ அப்படிங்கிற ஜீன். ஓகேங்களா? இப்ப இன்ட்ராஜீனிக் சப்ரஸார் அப்படிங்கறதுனா ஒரே ஜீன்ல நடக்கக்கூடிய சப்ரஷன். ஓகே, சோ அது மூலியமா தான் இந்த ரிவர்ஸ் மியூட்டேஷன். எப்படி குவானைன் திரும்ப மறுபடியும் அடினைனா மாறுச்சுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், போட்டோ ரியாக்டிவேஷன் அண்ட் டார்க் ரியாக்டிவேஷன் அப்படிங்கிற டைப். போட்டோ ரியாக்டிவேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப யூவினால தைமின் டைமர் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அது மறுபடியும் ரிப்பேர் பண்ணுது. யார் ரிப்பேர் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யூவி லைட்ல எக்ஸ்போஸ் ஆகும் போது தைமின் டைமர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு. மறுபடியும் விசிபிள் லைட்ல எக்ஸ்போஸ் ஆன உடனே மறுபடியும் என்ன ஆகுது, அந்த என்சைம் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த ரிப்பேரை சரி பண்ணுது. ஓகேங்களா? இது போட்டோ ரியாக்டிவேஷன். எக்ஸிஷன் ரிப்பேர்னா டார்க் ரியாக்டிவேஷன். யூவினால ஏற்பட்ட அந்த மியூட்டேஷன் லைட் இல்லாத சமயத்துல, டார்க் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் அந்த சமயத்துல அதுக்கு தேவையான என்சைம்ஸ் லைக் எண்டோநியூக்ளியேஸ், எக்ஸோநியூக்ளியேஸ், டிஎன்ஏ பாலிமரேஸ் இதெல்லாம் இன்வால்வ் ஆகுது. எப்படி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல எனக்கு டைமர் ஃபார்மேஷன்ன்றது நடந்திருக்கு. இப்ப எண்டோநியூக்ளியஸ் அப்படிங்கிற என்சைம் இது ரெண்டுத்துலயும் கட் பண்ணும். கட் பண்ண வாட்டி இந்த கேப்பை இன்னும் பெருசு பண்ணிடும். இந்த இடத்துல இது ரிமூவ் பண்ணியாச்சா, இப்ப இந்த கேப் இன்னும் பெருசாகுது. இப்ப அடுத்து யாரு வராங்க அப்படின்னா, இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணுது, இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுது, வேற ஒரு பேஸ ஆட் பண்ணுது இந்த இடத்துல. இப்படிதான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸிஷன் ரிப்பேர் அப்படிங்கிறது நடக்கும். இது எல்லாத்தையுமே திரும்பவும் நான் டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம்ல நான் டீச் பண்ணுவேன். ரைட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைட். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் போது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டாமினன்ட் மியூட்டேஷன் அண்ட் ரெசசிவ் மியூட்டேஷன். நான் சொல்றது தெளிவா கவனிங்க. இப்போ நம்ம கிட்ட புரோட்டோ ஆன்கோஜின்னு ஒரு ஜீன் இருக்கு, டியூமர் சப்ரஸார் ஜீன்னு ஒரு ஜீன் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த புரோட்டோ ஆன்கோஜீன் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு சமயத்துல ஏதாவது லைட்டா ஒரு ஸ்டிமுலேஷன் நடந்தா போதும், அது ஆன்கோஜீனா கன்வெர்ட் ஆயிரும். வாட் இஸ் ஆன்கோஜீன்? ஜீன் விச் இஸ் காசிங் அ கேன்சர். ஆன்கோனாலே கேன்சர்னு அர்த்தம். கேன்சர் காசிங் ஜீனை தான் நம்ம ஆன்கோஜீன்னு சொல்லுவோம். அப்போ நல்ல தெளிவா கவனிங்க. இது என்ன ஆகுது, இது ஒரு 2 அல்லீல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நார்மலா இருக்கு, இது புரோட்டோ ஆன்கோஜீனா இருக்கு. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மியூட்டேட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆயிடும், கேன்சர் காசிங் ஜீனா மாறிடும். அப்போ இது என்ன ஆயிடுச்சு, ஒரிஜினல் இது ஒரு இந்த கேன்சர் காசிங் இந்த ஜீனு கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை கெயின் பண்ணிக்குது. அதனால இத கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் மியூட்டேஷன் சொல்லுவோம். 2 ஜீன்லயுமே மியூட்டேட் ஆகாம ஏதாவது ஒரு ஜீன்ல மியூட்டேட் ஆனா கூட அது என்ன ஆகுது, கேன்சர் காஸ் பண்ற ஜீனா மாறிடுது. சோ இதை நம்ம டாமினன்ட் ஜீனுன்னு சொல்லலாம், ஆர் டாமினன்ட் மியூட்டேஷன் சொல்லலாம். புரிஞ்சுதா? அடுத்து என்ன அப்படின்னா, வெரி குட் வெரி குட், கரெக்ட் தான். அந்த ஆன்கோன் இருக்கு இல்லைங்களா, ஆன்கோனாலே கேன்சர், ஆன்காலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் கேன்சர். கரெக்ட் கரெக்ட் தான், வெரி குட்.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூமர் சப்ரசார் ஜீன். அந்த டியூமர் சப்ரசார் ஜீன் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோடைய வேலை என்னன்னு சொல்லி கேட்டா, எந்தெந்த ஜீன்லாம் கேன்சரை காஸ் பண்ணுதோ அந்த ஜீனை போய் சப்ரஸ் பண்றது. ஓகே, டியூமர் சப்ரசார் ஜீன், டியூமர் காசிங் ஜீனை போய் சப்ரஸ் பண்றதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா டியூமர் சப்ரசார் ஜீன். அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா இது நல்லா இருக்கும் போது என்ன பண்ணுது, போய் டியூமர் சப்ரசார் இதோடைய வேலையை பண்ணுது, கரெக்டா பண்ணுது. இந்த ஜீன் மியூட்டேட் ஆயிடுச்சுனால இந்த ஒரு நார்மல் ஜீன் இருக்கு, இதை வச்சு இதோடைய ஃபங்க்ஷனை சரியா பண்ணிட்டு தான் இருக்கு. இப்ப இங்கேயும் மியூட்டேட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதோடைய ஃபங்க்ஷனை இது லாஸ் பண்ணிடும், இதோடைய ஃபங்க்ஷன் அது இழந்துருச்சு. அதனால இது என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம், ரெசசிவ் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? கொஸ்டின் எப்படி வேணா கேட்கலாம். கான்செப்ட் புரிஞ்சுதா? குயிக்கா என்னாச்சு? டியூமர் சப்ரசார் ஜீனா? ஓகேப்பா. இப்ப இந்த டியூமர் சப்ரசார் ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 2 அல்லீல் இருக்கு சரியா, இந்த 2 அல்லீல்ல ஏதாவது ஒண்ணுல ப்ராப்ளம். இப்ப இதோடைய ஃபங்க்ஷன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த ஜீன் சப்போஸ் டியூமரா ஏதாவது ஜீன் மாறுது அப்படின்னா அதை போய் சப்ரஸ் பண்ணும். ஓகேவா? ஆனா என்ன ஆயிருச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜீன்ல தான் மியூட்டேட் ஆயிருக்கு. இந்த ஜீன் மியூட்டேட் ஆயிருச்சு, இதோடைய ஃபங்க்ஷனை சரிவர செய்யல. ஆனா ஒரு நார்மல் அல்லீல் இருக்கு, இந்த அல்லீல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூமர் சப்ரசர் ஜீனை போய் சப்ரஸ் பண்ணும். ஆனா இதுலயும் மியூட்டேட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுத்துலயுமே மியூட்டேட் ஆகிற பட்சத்துல மட்டும்தான் இந்த ஜீன் அதோடைய ஃபங்க்ஷனை பண்ண முடியல, அதோடைய ஃபங்க்ஷன் லாஸ் ஆயிடுச்சு. அதனால லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் மியூட்டேஷன் சொல்றோம். 2 ஜீன்மே ஸ்பாயில் ஆனா மட்டும்தான் அது மியூட்டேஷன் நம்ம கன்சிடர் பண்றோம். அதனால அது ரெசசிவ் மியூட்டேஷன் சொல்றோம். ஆனா புரோட்டோ ஆன்கோஜீனை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜீன்ல மியூட்டேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த புரோட்டோ ஆன்கோஜீன் ஆன்கோஜீனா கன்வெர்ட் ஆயிருது. அதனால இதை டாமினன்ட் மியூட்டேஷன் சொல்லுவோம். அந்த புரோட்டோ ஆன்கோஜீன் கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டியை கெயின் பண்ணிக்குது. அதனால அதை கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் மியூட்டேஷன் சொல்றோம். கிளியர் வித் திஸ் நவ்? ரைட். இதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியும் இதை புரிஞ்சுக்கலாம், இதை நம்ம இப்படியும் புரிஞ்சுக்கலாம். எப்படி வேணா சொல்லலாம். ஹெட்டிரோசைகஸ்னு சொல்லலாம், ஆர் டாமினன்ட், இந்த மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். நான் அது சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்லிட்டேன். ஐசோ அல்லீல்ஸ். ஐசோ அல்லீல்ஸ் அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் ஃபீனோடைபிக் சேஞ்சஸ் டிடெக்டபிள் ஒன்லி பை ஸ்பெஷல் டெக்னிக்ஸ். அதாவது ஒரே மாதிரி அல்லீல்ஸ் இருக்கிறதா, அல்லீல்ஸ் ஒரே மாதிரி இருந்தா அது ஐசோ அல்லீல் அப்படின்னு சொல்றாங்க. லீத்தல் மியூட்டேஷனை பத்தி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். டெத்தை காஸ் பண்ணக்கூடிய ஜீன் தான் லீத்தல், அதாவது லீத்தல் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். சப்லீத்தலா இருக்கலாம், சூப்பர் லீத்தலா இருக்கலாம். சப்லீத்தல் அப்படின்னா சர்வைவல் சான்ஸ் எப்படியா இருந்தாலும், லீத்தல் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு காஸ் அ டெத். அது என்ன இருக்கலாம், ஏர்லி ஸ்டேஜா இருக்கலாம் இல்ல லேட்டர் ஸ்டேஜஸா இருக்கலாம். எனிஹவ் தட் ரிசல்ட்ஸ் இன் டெத், அவ்வளவுதான். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மியூட்டேஷன் தான். ஓகேங்களா? அதாவது மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன், டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் மியூட்டேஷன், இந்த மியூட்டேஷன்ஸ். ஓகேங்களா? இப்ப மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்க ஒரு கோடான் இருக்கும், இங்க ஒரு கோடான் இருக்கும், இங்க ஒரு கோடான். இப்ப இந்த கோடான்ல ஏயுஜின்னு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஏயுஜி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மெத்தியோனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் வந்திருக்கணும். இதுக்கு பதில ஜியூஜி அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கு பதில ஏக்கு பதில ஜீன் வந்துருச்சு. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும், குளுட்டாமிக் ஆசிட் அப்படிங்கறது வந்திருக்கணும். ஓகே, வந்துரும். ஓகே. சோ ஒரிஜினலா ஆனா இப்படிதான் இருக்க வேண்டியது, ஆனா இப்படி மாறிடுச்சு. அப்படிங்கும் போது ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிடால மாறிடுச்சு. நான் என்ன சொன்னா, ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிடா மாறினதுனாலதான் சிக்கிள் செல் அனிமியான்ற ஒரு கண்டிஷனே வந்துச்சு. சோ இந்த மாதிரி அமினோ ஆசிட் சேஞ்சஸ்னால வரக்கூடிய மியூட்டேஷனை மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன் சொல்லலாம். ஓகேயா? இப்போ டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் மியூட்டேஷன் அப்படின்னா சில புரோட்டீன் அப்படிங்கிறது லோ டெம்பரேச்சர்ல ஆக்டிவா இருக்கும், சில டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஹையர் டெம்பரேச்சர்ல மோஸ்ட் ஆஃப் த என்சைம் அது இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு மியூட்டேஷன் தான், டெம்பரேச்சர்னால நடக்கக்கூடிய மியூட்டேஷன். நான்சென்ஸ் மியூட்டேஷன் வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. இப்போ இந்த இடத்துல புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது இனிஷியேட் ஆகணும், அடுத்து எலாங்கேட் ஆகணும், அடுத்து டெர்மினேட் ஆகணும். அந்த டெர்மினேஷன் தான் ஸ்டாப். அந்த ஸ்டாப்னா ஸ்டாப் கோடான் அப்படிங்கறது அந்த இடத்துல இருக்கணும். யார் யார் அந்த ஸ்டாப் கோடான்? நமக்கு டோட்டலா ஒரு 64 கோடான் இருக்கு. அதுல 61 கோடான் அப்படிங்கிறது ஸ்டாப் கோடான், யுஏஜி.
UAA, UGA இந்த கோடான் எல்லாமே ஸ்டாப் கோடான். இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா tRNA ஆர் பெப்டிடைல் டிரான்ஸ்பரேஸ் என்ற என்சைம்க்கு இந்த இடத்துல நம்ம புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சிக்னல் வந்துரும். ஆனா இது நார்மல், சரியா? ஆனா நடுவுல என்ன ஆயிடுச்சு, ஒரு புரோட்டீன் மியூட்டேட் ஆயிடுச்சு. புரோட்டீன் மியூட்டேட் ஆனதுனால இந்த இடத்துல UAGO இல்ல UAAவோ இல்ல UGAவோ ஏதோ ஒரு கோடான் மாறிடுச்சுன்னு நடுவுலயே என்ன ஆயிடும், புரோட்டீன் சிந்தசிஸ் கட் ஆயிரும். புரோட்டீன் சிந்தசிஸ் மெச்சூர் புரோட்டீனா நமக்கு கிடைக்காது, ஆர் கம்ப்ளீட்டட் புரோட்டீனா நமக்கு கிடைக்காது. ட்ரங்கேட்டட் புரோட்டீன், பாதி புரோட்டீன் சிந்தசிஸ்லயே ஸ்டாப் ஆற மாதிரியானதுதான் நமக்கு கிடைக்கும். இதுதான் என்னது, நான்சென்ஸ் மியூட்டேஷன். நெக்ஸ்ட் சைலண்ட் மியூட்டேஷன், ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்னன்னு கேட்டா, நம்ம கிட்ட 64 or 61 கோடான் இருக்கு. 61 கோடான்ல நமக்கு 20 அமினோ ஆசிட் தான் இருக்கு. அப்போ செரைன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை கோட் பண்ணக்கூடிய கோடான் 6 கோடான். அந்த 6 கோடான் வந்தாலுமே அந்த செரைன் அப்படிங்கிறது தான் வரும். அப்போ ஒரு கோடான் இந்த இடத்துல இருக்கு, அந்த கோடான் செரைனை கோட் பண்ணக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் ஒரு கோடான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கோடானுக்கு பதிலா இந்த ஆர்ல இன்னொரு கோடான் ஏதாவது வந்துருச்சுன்னா அகைன் அதுல எந்த ஒரு பெருசா சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரல, அகைன் செரைன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் தான் வரப்போகுது. இது இந்த மாதிரி இந்த மியூட்டேஷன்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லங்கிற பட்சத்துல அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், சைலண்ட் மியூட்டேஷன் சொல்லலாம். சோ ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கொஸ்டின் கேட்கப்படுற ஒரு ஏரியா இதுதான். நெக்ஸ்ட் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆட்டோசோம்னா பாடி செல்ஸ், அந்த 23 மீதி ஒரு பேர் இருக்கு இல்லையா, அதுதான் இது. மியூட்டேஷனுடைய ரேட், மியூட்டேஷனுடைய ரேட் அப்படின்னா எந்த அளவுக்கு மியூட்டேஷன் அப்படிங்கிறது நடக்குதுன்றத பாருங்க. அதாவது ரொம்ப அடிக்கடி எல்லாம் மியூட்டேஷன் அப்படிங்கிறது நடக்காது. மியூட்டேஷன் அப்படிங்கிறது ஸ்டேபிளா இருக்கும், ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஓகேங்களா? சோ அதோடைய ரேட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 × 10⁻⁵, அதாவது 1 2 3 4 5, இங்க 0.0000 4 0. ஓகேங்களா? முன்னாடி போட்ட மாதிரி அதுதான் அதோடைய வேல்யூ. அந்த அளவுக்கு தான் அதோடைய மியூட்டேஷன் ரேட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சில ஜீன்ஸ்ல அது ரொம்ப கம்மியா இருக்கும். எந்தெந்த ஜீன்ல மியூட்டேஷனோட ரேட் அதிகமா இருக்கும் அதுதான் ஹாட் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனட்டிக் கண்ட்ரோலாவும் நடக்குது, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும், ரெண்டுத்தினாலையும் மியூட்டேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, செக்ஸ் லிங்க்டு லீத்தல் மியூட்டேஷன். எப்படி மியூட்டேஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மெத்தட சொல்றாங்க. அதாவது அந்த எக்ஸ் குரோமோசோம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் குரோமோசோம்ல சி இன்வர்ஷன் மியூட்டேஷன், ஆர் ஐ அப்படின்னா ரெசசிவ் லீத்தல் மியூட்டேஷன், பி அப்படின்னா டாமினன்ட் பார் ஐ, சிஐபி மெத்தட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது செக்ஸ் லிங்க்டு லீத்தல் மியூட்டேஷன். செக்ஸ் லிங்க் அப்படின்னா என்ன, எக்ஸ் குரோமோசோம்ல நடக்கக்கூடிய டெத்தை காஸ் பண்ணக்கூடிய ஒரு மியூட்டேஷன். அப்போ அந்த எக்ஸ் குரோமோசோம்ல இந்தந்த மாதிரியான மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படிங்கறதுனால அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, சிஐபி மெத்தட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதுல மேட்டிங் அப்படிங்கறது நடந்துச்சு அப்படின்னா அந்த ஆஃப் ஸ்பிரிங்லயுமே அது என்னதான் இருக்கு, ரிவீல் த லீத்தல் மியூட்டேஷன் பை சர்வைவல் பேட்டர்ன்ஸ் இன் த ஆஃப் ஸ்பிரிங்ஸ். அதாவது ஒரு ட்ரோசோஃபில்லாவே இன்னொரு ட்ரோசோஃபில்லாவே மேட் பண்ண வைக்கிறாங்க. மேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதோட ஆஃப் ஸ்பிரிங் நல்லா இருந்துச்சு, உயிரோட இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல லீத்தல் மியூட்டேஷன் எதுவும் இல்லை. இதுவே டை ஆயிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல மியூட்டேஷன் அப்படிங்கிறது இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்றாங்க. அது மாதிரி மத்த மெத்தட்ஸும் இருக்கு, லைக் அட்டாச்ட் எக்ஸ், பேலன்ஸ்ட் லீத்தல், ஸ்டார்லெஸ் மெத்தட், சிங்கிள்டன்ஸ் மெத்தட். ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் தெரியணும்ன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட், ஃபைன். அதே மாதிரி பிளான்ட்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ரைஸோடைய வெரைட்டி, இந்த வீட் செரல்ஸோடைய வெரைட்டி, வீட்டோடைய வெரைட்டி. MS சுவாமிநாதன், யாரு MS சுவாமிநாதன்? ஹூ இஸ் டாக்டர் MS சுவாமிநாதன்? யாரு MS சுவாமிநாதன்? வெரி குட், I'm glad that you all know this. Very good. அதாவது ஃபாதர் ஆஃப் ஃபார்மரா? ரைட், ஓகே. இங்க பாருங்க, அதாவது கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சின்னு இந்தியால ஒண்ணு வந்துச்சு. அதாவது இந்தியால பஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான காலத்துல இவர் என்ன பண்ணாரு, பசுமை புரட்சின்னு ஒண்ணு பண்ணாரு. ஓகேங்களா? பசுமை புரட்சி பண்ண உடனேதான் அதோடைய வீட் பாப்புலேஷன் அண்ட் ரைஸோடைய பாப்புலேஷன் அப்படிங்கறது அதிகமா ஆச்சு.
ரைஸ் அப்படிங்கறத அதிகமா உற்பத்தி பண்ணும். எதனால? ஹைபிரிட் யூஸ் பண்ணாரு. ஹைபிரிட் வெரைட்டில ரைஸோட ஈல்ட் அப்படிங்கறது அதிகமா இருந்துச்சு. ஓகேங்களா? இவர் தான் அதுக்கு காரணம். ஓகே, சோ ரைஸ் கேன் grow only in dry conditions. No, why? ரைஸ் எப்படி ட்ரை கண்டிஷன்ஸ்ல வளர்க்க முடியும்? என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையே. சர்டைன் டைப் ஆஃப் ரைஸ் அப்படிங்கறத ட்ரை கண்டிஷன்ஸ்ல நம்மளால வளர வைக்க முடியும். இப்போ இதெல்லாம் தண்ணி பத்தாததுனாலதான் பஞ்சம் அப்படிங்கறது அப்ப வந்துச்சு. ஓகேங்களா? யா, அதேதான் அதேதான். ஃபைன், ரைட். ஓகே, சோ இதுலயும் பிளான்ட்லயும் நிறைய டைவர்சிட்டி அப்படிங்கறது வரதுக்கான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா மியூட்டேஷன் அப்படிங்கறதுதான். ரைட், சோ சிக்னிபிகன்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுதான் இதுவும். ஓகே, சோ கொஸ்டின் சால்வ் பண்றீங்களா? பாருங்க. டவுட் ஃப்ரம் த லாஸ்ட் கிளாஸ். மத்தவங்க இந்த டவுட் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இதை படிக்கிறேன். ரைட். குரோமோசோம் 14 15 டவுட் வேண்டாம். குரோமோசோம் 15 தான். பிராடர்-வில்லை சிண்ட்ரோமா இருந்தாலும் சரி, ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோமா இருந்தாலும் சரி, குரோமோசோம் 15 தான். அது டெலிஷன் அப்படிங்கறது நடக்கிறதுனால. ஓகேங்களா? செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டவுட் கிளியர்னு நினைக்கிறேன். அடுத்து என்னன்னா மேல ஒரு டவுட். இன் குரூப்பிங் குரோமோசோம், what about chromosome 19 and 20? Which group it is placed and in which what will be the centromere position? எனக்கு அதுதான் புரியல. நீங்க எதை கேட்க வரீங்கன்றது தெரியல. இன்வர்ஷன்ல கேக்குறீங்களா? அந்த 1920 தான் எனக்கு புரியல. ஓ, which group? ரைட் ரைட், புரிஞ்சுதுப்பா. குரோமோசோம் எஃப் தானே? எஃப் எஃப். யா, ரைட். குரோமோசோம் எஃப் பா, எஃப் எஃப். டென்வர் கிளாசிபிகேஷன் சொல்லுவாங்க அதைய. அதுலதான் வேற ஏதாவது கொடுத்துருக்கேன்னா என்ன? அது அங்க போடலையோ? ரைட், எனக்கு என்ன தெரியல. ஆனா 1920 அப்படிங்கிறது குரூப் எஃப். ஓகே, நோட் இட் ஆன். ஆப்ஷன் நான் கவனிக்கலாம் நினைக்காதீங்க. ஒரு ஏ வந்திருக்கு. எதனால அது ஏ வந்திருக்கு? கொஸ்டினை தெளிவா கவனிங்க. கொஸ்டினை படிங்க. ஜீனோமிக் இம்பிரிண்டிங்ல which of the following statement is correct regarding the inheritance pattern? இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்னை பத்தி கொடுத்திருக்காங்க. ரெண்டுத்துக்கும் கரெக்டா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி. ஓகே, சோ பி தான். ரைட், சோ நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பாத்துக்கலாம். சோ வில் வைண்ட் அப் த கிளாஸ் ஹியர் இட்செல்ஃப். ஓகே, தேங்க்யூ சோ மச்.